जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम, जय श्री राधा गोपाल जी करणम, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद करणम, जय श्री रूप रघुनाथ करणम, जय श्री गुरुवादी महाराज करणम, என் குருநாத் கரணம். தொடர்ந்து வந்து இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை போனிக்கிறோம். கிளாஸ் வந்து அனைத்து மடியான பணிவான வணக்கங்கள். हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा. कस्तूरी माता जी वेलकम. हरे कृष्णा माता जी वेलकम. हरे कृष्णा कस्तूरी माता माता वेलकम. हरे कृष्णा हरे कृष्णा. अष्ट लक्ष्मी माता जी वेलकम बैक माता जी. हरे कृष्णा. ओके இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா एक्चुअली வந்து இந்த வாரம் வந்து சண்டே முடிஞ்சதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சண்டே ஸ்ரீ ஸ்ரீமத் பரம் குருதேவ் பரம் பூஜ்ய ஓம் விஷ்ணுபாத ஸ்ரீ ஸ்ரீமத் கோர்பன் சுவாமி மகாராஜோடைய அப்பியரன்ஸ் டே வியாச பூஜா, அதாவது தோன்றிய தினம். ஆவிர் பாவதி சொல்லுவாங்க. ஓகேவா? ஆச்சாரியர்கள் வந்து ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க எப்போதும். ஒன்று ஆவிர் பாவ திதி, ஒன்று நான் வந்து திரோபவ திதி. ஆவிர் பாவ திதினா வந்து என்னது? அப்பியரன்ஸ் டே, தோன்றிய தினம். திரோபவ திதினா டிசப்பியரன்ஸ் டே, மரண தினம். ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ ஸ்ரீமத் கோர்பன் மகாராஜ் பற்றி பேசுறதுக்கும் என்ன வருஷம் அவரை பற்றி இது பண்ணுறதுக்கும் குவாலிஃபிகேஷன் இல்லை. இருந்தாலும் எதுக்காக நம்ம வந்து கோர்பன் ஸ்பெஷலாக வந்து நம்ம செய்கிறோன்னா, ஏன் அவருக்கு பேச போய் செய்கிறோன்னா, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த மலேசியாவில் வந்து ஒரு இடத்துல தான் வந்து மகாராஜ் பேச போய் செய்வாங்க. அது எங்கன்னா மகாராஜ் டிசைன் வந்து ஜோஹூரில் இருக்கிறாங்க. அதனால் வந்து உங்கள் அக்கா போயிருக்காங்களே இலாபதி அவங்க அங்கே தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க டிசைட் பண்ணும். அப்போ இந்த சவுத்தில் வந்து இந்த சரி நார்த்தில் வந்து யாருமே செஞ்சது இருக்கும், அதாவது வந்து இந்த சைடு. ஆனால் எங்களை வந்து நான் வந்து ஆரம்பத்தில் வந்து நாங்கள் வந்து யூடியூப்பில் வந்து இந்த மாதிரிலாம் வீடியோ போடுவோம். ஏன்னா நாங்கள் அப்போ ஹவுஸ் ப்ரோக்ராம் இருந்தோம். வீட்டில் ஹவுஸ் ப்ரோக்ராம் இருக்கும்போது அப்போ வந்து மகாராஜ் பேச போய் அப்பயே நாங்கள் செய்வோம். அது அப்பயிலேருந்து யாராவது வெளியில ஸ்ட்ரீட்ல வந்து இந்த மாதிரி மகாராஜ் பேசும்போது சேர காமெண்ட்ல கேட்பாங்க, யாரு எங்க இருக்கீங்க? அப்ப நான் காமெண்ட்ல பதில் சொல்லுவேன். அப்போ வந்து அந்த மாதிரி ஆரம்பிச்சுது. ஆனா வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி இங்க வந்து நம்ம செய்யும் போது, ஏன்னா மகாராஜ் பேச நீங்க செஞ்சது இல்லை, அதனால வந்து முதல்ல நம்ம வந்து இந்த ஷாப் ரோடுக்கு வந்தப்ப அப்போ அங்கேயும் நம்ம செஞ்சோம். அப்போ நிறைய பேர் வந்து ஆச்சரியமாகவும் கேட்டாங்க, ஏன் கொடுக்கும் நீங்க யாச்சும் எழுதுறீங்க? சொன்னா இல்லை, நம்ம குரு மகாராஜோடைய குரு மகாராஜ், அதாவது வந்து இப்ப நம்மளுடைய குரு வந்து என்ன சொல்லுவோம்? குருதேவ் இல்ல குரு மகாராஜ் சொல்லுவோம். ஓகேவா? ஆனா நம்மளோட குருவோட குரு என்ன சொல்லுவோம்? நம்ம அது இங்கிலீஷ்ல கிராண்ட் குரு. உங்க பேர் மாதிரி சாரி வந்தேன் யா அந்த ஞாபகம் ரி ஆர் ரி தீஷா ஷோட்டா மாதிரி அதான் ஷோட்டா ரெடிஷா மாதிரி கிராண்ட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம குரு மகாராஜ், நம்ம குரு வந்து ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் வந்து நம்ம குரு இல்லை குருதேவ் இல்லை மகாராஜ் சொல்லுவோம். நம்மளோட கிராண்ட் நம்ம குருவோட குரு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா பரம் குருதேவ் சொல்லுவோம். ஓகேவா? பரம் குருதேவ் நம்ம குருவோட குரு பரம் குருதேவ். அது யாருக்கான எல்லாருக்கும் போகணும். குருவோட குரு வந்து பரம் குருதேவ் சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சோம். அண்ட் ஆல்சோ வாய் வந்து ஸ்ரீ ஸ்ரீமத் கோர்பன் சுவாமி மகாராஜியும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கனெக்டுனா, அஃப்கோர்ஸ் நம்ம வந்து அவருடைய டிசைபிளாக இருக்கக்கூடிய சைத்தன்ய சந்திர மகாராஜ் கிட்ட நம்ம வந்து ரீச் எடுத்துருக்கிறோம். அண்ட் ஆல்சோ வந்து அவர் சைடு வரக்கூடிய அவரோட விஷயங்கள் நம்மளுக்கு நிறைய கனெக்ஷன் இருக்கிறாங்க. இது ஹோலினஸ் சுந்தரானந்த மகாராஜ் ஃப்ரம் பாலி, இந்தோனேசியா. அண்ட் ஆல்சோ இப்போ மலேசியா வந்திருக்கிறார், இப்போ ட்ராவல் பண்ணியிருக்காரு. இஸ் ஹோலினஸ் ஹலாதர சுவாமி மகாராஜ். வெரி கனெக்ட் டு அஸ், அதாவது ரொம்ப ரொம்ப நம்ம கனெக்ட் ஆகுங்க. ஏன்னா வந்து எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, எப்படி வந்து எனக்கு தொடர்புல வருதுன்னா, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ மோஸ்ட் ஆஃப் சென்டர்ஸில் சொல்ல முடியாது, 99.9% எல்லா சென்டர்லையும் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரோ இல்லை நமாட்டவோ ஒரு சென்டரோ இல்லை வீடோ இல்லை ஒரு டெம்பிளோ எது இருந்தாலும் எல்லாரும் வந்து ராதா மாதவா, மாயாப்பூர் ராதா மாதவா தான் வந்து மெயின் டீட்டெயில் வச்சிருப்பாங்க. அதான் வந்து எல்லாருக்கும் பரிச்சயமானது, அதான் எல்லாரும் வந்து அது பார்க்கமானது. பட் நம்ம வந்து ஹவுஸ் ப்ரோக்ராம் இருக்க வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஹவுஸ் ப்ரோக்ராம் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியல.
ஆனா நம்ம கடைக்கு வந்த பிறகு தென் அங்கேயும் ப்ரீச்சிங் பண்ண பிறகு அங்கேயிருந்து நம்ம குரு ஹரிகிருஷ்ணா குரு அப்போ நம்ம வந்து அந்த கடைக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் ப்ரீச்சிங் பண்ண நிறைய இடத்துக்கு போன பிறகு தென் அதுக்கப்புறம் வந்து தான் வந்து தெரிஞ்சு நீங்க யார் இவங்க வச்சிருக்கீங்க, இது யாருன்னு வந்து கேட்டாங்க. என்ன விக்கிரகம், என்ன அது பேர் என்னன்னு. அப்போதான் நம்ம வந்து சொல்லி அப்போதான் வந்து எனக்கு தெரிஞ்சு சவுத்துல ஃபர்ஸ்ட் இந்த விக்கிரகத்தை வந்து யாருமே இல்லை, எல்லாருக்கும் யாருக்கும் பரிச்சயமா இல்லை, யாருக்கும் வந்து இன்ட்ரோடியூஸ் தெரியாது. இது முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணது நம்ம சென்டர் தான். அது சாதாரண இல்லை, நிறைய பேர் கேள்வியெல்லாம் வந்துச்சு, யார் இது யாரு. அப்ப சொன்ன குருகுமாரோட விலோப டிடி அவங்களுடைய ஆத்மாவான ஒரு விக்கிரகம் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோபால்ஜி. ஓகே, இட்ஸ் வெரி வெரி ரொம்ப ஓல்டஸ்ட், ரொம்ப பழமையான விக்கிரகம். பிருந்தாவனத்திலேருந்து எடுக்கப்பட்டு வந்தது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 600-700 வருஷத்துக்கு முன்னாடி. பிறகு வந்து ராதாராணி ஆட் பண்ணி பிறகு வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷமா எதுவுமே ஒரு 100-200 வருஷமா வந்து வழிபட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கௌரவனுடைய அவங்களோட ஃபேமிலி வழிபட்டு வந்தாங்க. ஏன்னா அவர் ஹரிகிருஷ்ணா வலுப்புனிக்கே ராஜகோபால்ஜி வந்து அவர் ஒர்க் பண்ணியிருந்தாரு சிஸ்டி மண்டபம் மகாராஜ். அப்போ அதுக்கப்புறம் வந்து அவர் ஹரிகிருஷ்ணா வந்த பிறகு அவர் குருபால் சந்தித்த பிறகு அப்புறம் தீட்சை எடுத்த பிறகு சனி சேர்ந்த பிறகு பிறகு வந்து அந்த விக்கிரகம் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஷால ஒரு கிராமத்தில் இருக்கு. எங்கன்னா கடைகிரின்னு சொல்லக்கூடிய இடம், இஸ்கான் கடைகிரி. அப்போ அங்கதான் வந்து இந்த விக்கிரகம் அங்க இருக்கு. ஓகேவா, மகாராஷ்டிரத்துல வந்து மெயினா 2 டெம்பிள் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் டெம்பிள், அது சில பிரபுபாதருடைய கடைசி 108வது டெம்பிள். ஓகேவா, இஸ்கான் புவனேஸ்வர் வந்து ஒரிஷாவுடைய கேபிட்டல் தலைநகரம். அங்கதான் வந்து இஸ்கான் புவனேஸ்வர் இருக்கு, வெரி ஃபேமஸ். ஒரு ஃபங்க்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1000 தான். ரத யாத்திரைலாம் வந்து எப்படி பூரி ஜெகநாத் ரத யாத்திரை நடக்குதோ அதே போல வந்து ரத யாத்திரை வந்து ஜெகநாத் புவனேஸ்வரியும் நடக்கும். புவனேஸ்வரில் பார்த்தீங்கன்னா 3 எப்படி ஜெகநாதபுரில 3 பேருக்கு 3 சேர் எடுக்கிறாங்களோ ஜெகநாத பழசுக்கு அதே மாதிரி வந்து இங்கேயும் 3 சேர் எடுப்பாங்க. சரியான க்ரௌட் வருவாங்க, அங்கே போக முடியாதவங்க எல்லாம் இங்கே தான் வருவாங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ராஜகோபால் வந்து பார்த்தீங்கன்னா கடைகிரி அங்கே வந்து என்ன ஃபங்க்ஷன், அங்கே என்ன ஃபெஸ்டிவல் ரொம்ப ஃபேமஸ் தான் ராதாஷ்டமி. ராதாஷ்டமி டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கேயும் நிறைய பேர் கிட்டத்தட்ட 600-700 பேர் நிறைய பேர் வருவாங்க. எல்லாரும் அங்கே இருக்கும். ஏன்னா வந்து அங்கே வந்து ராதாராணியோடைய பாவம் அதிகமா இருக்கிறதுனால அந்த இடத்துல அது வந்து ஆக்சுவலி வந்து அந்த இடம் வந்து எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ஆரம்பத்துல வந்து குருநாச்சோட பரம்பரையில் வரக்கூடியவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்க எல்லாமே வந்து கோபால் கிருஷ்ண வழிபாடு தான் இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து ஒரு டெம்பிள் கட்டணும் பேசி இருக்கும் போது எங்க அந்த இடம், அதாவது வந்து இந்த ஒரிசால அந்த கிராமத்துல அப்போ வந்து அதுக்கு பேர் வந்து கடைகிரி இல்லை. கடைகிரி என்பது வந்து பாத்தீங்கன்னா இவரோட பரம்பரையில வரக்கூடிய ஒருத்தரோட பேர் தான், அவர் பேர் தான் கடைகிரி. அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அந்த இந்த லேண்டை பத்தி பேசியிருக்கும் போது ஒரு இடத்துல வந்து அந்த அருமையான அந்த ஊரை பத்தி அந்த ஃப்ரெக்ரன்ஸ் அந்த வாசமும் பிறகு வந்து அந்த மாதிரி என்ன சொல்றது பகவானுடைய ஆஸ்பிஷியஸான ஒரு மங்களமான ஒரு சிம்டம்ஸும் இன்னொரு வந்து ராதாகிருஷ்ணன் கனவுல வந்து சொல்லியிருக்காங்க சொல்லி அங்க வந்து அந்த புக்ல போடப்பட்டிருக்கு. பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல கேம்ப் கட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்கு ராஜகோபால். அதனால ராஜகோபால்ஜியோ இஸ் அ வெரி வெரி இங்க ரொம்ப யாருக்கும் தெரியாது. அதனால ஆனா இப்ப நிறைய பேர் தெரியுது. என்னோட ஒரு நிறைய சென்டர்லயும் நிறைய பேர் தெரியுது, நிறைய இடத்துல தெரிஞ்சுமாச்சு. கிட்டத்தட்ட வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸ் போறதுனால கிட்டத்தட்ட வந்து மலேசியால ஒரு முக்கால்வாசி இடத்துக்கு வந்து எல்லாருக்கும் வந்து பரிச்சயமாச்சு. இந்த நம்மாட்டாவும் சரி இந்த ராஜகோபாலும் சரி. அதனால இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து ஒரு நன்றி கடன், ஒரு என்ன சொல்றது நம்ம வந்து ஒரு கிராட்டிடியூட், ஒரு நன்றி கடன் வந்து எப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்லீஸ்ட் வந்து அவங்களை குளோரிஃபை பண்ணணும், அவங்கள பத்தி பேசணும். அதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை. ஓகே, நான் வந்து இப்போ சில என்ன சொல்றேன் சில விஷயங்கள் வந்து அவரோட பாஸ்ட் டைம்ஸ் சொல்லிட்டு பிறகு குருவை பத்தி பேசுவோம். ஓகேவா, ஆனா நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா முதல் குரு தத்துவத்தை கொஞ்சம் பேசிட்டு பிறகு பின்னாடி அவர் பாஸ்ட் டைம் பேசலாம். அப்பதான் சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேவா, சரி. ஃபர்ஸ்ட் வந்து ஏன்னா வந்து ஆச்சாரியர்கள் குருமார்கள் வைஷ்ணவர்கள். ஓகேவா, இது நம்ம அந்த பிலோசபிக்கல் போகும்போது முதல் வந்து வைஷ்ணவர்னா ஃபர்ஸ்ட் என்ன வைஷ்ணவர்னா யார் எல்லாரும் பேசலாம், எல்லாரும் பதில் சொல்லலாம், எல்லாரும் வந்து உங்களோட கருத்துக்கள் சொல்லலாம். ஓகேவா, வைஷ்ணவர்னா யார், ஹூஸ் த வைஷ்ணவர் கருத்து சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க மததி, கஷ்டம் மததி ட்ரை பண்ணுங்க.
யார் வேணா வைஷ்ணவர்னா யாரு? வைஷ்ணவர் என்ன அர்த்தம்? யார் வைஷ்ணவா? வைஷ்ணவர்னா என்ன குவாலிட்டி இருக்கணும்? கிருஷ்ணா ஆன்லைன் கிளாஸ்ல கேள்வி கேட்க முடியாது கிருஷ்ணா. எவ்வளவு கஷ்டமா இருக்குமா? நம்ம பாட்டு கொடுத்துட்டே தான் போகணும். நம்ம இந்த மாதிரி ஒன் செட் தான் நல்லா பேச முடியும், நம்ம இது பண்ண முடியும். வைஷ்ணவர் நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. அதுல வந்து பிரதானமான குவாலிட்டிஸ் வந்து என்னது? வைஷ்ணவனா என்னது? மதஜி நந்தி மதஜி சொல்லுங்க. அம்பலா இருக்குமா? அப்படின்னா எல்லாரும் வைஷ்ணவர் இருக்கலாம் மதஜி. அம்பல எல்லாமே அம்பலா இருக்கிறாங்க. இல்ல அம்பலா இருக்க எப்படி எப்படி புரிஞ்சுக்குது? வைஷ்ணவர்ல யாரு? குருன்னு இல்ல. வைஷ்ணவர்னா வந்து குரு. வைஷ்ணவர்னா வந்து என்ன ஆகுதுன்னா, இப்ப பக்தி பாதையில நம்மளுக்கு வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். நமக்கு வந்து ஒரு தகுதி இருக்கணும். இந்த பக்தியை வந்து எக்ஸப்ட் பண்ணிக்கிறது, பக்தியை வந்து எடுத்துக்கிறதுக்கு. அப்ப அந்த தகுதி வந்து அதுக்குதான் பேர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து நம்ம கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு குறைகள் இருக்கு. எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் வந்து மிஸ்டேக் பண்றது அந்த தன்மைகள் இருக்கு. ஓகேவா? நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதாரண மனிதர்களுக்கு சாதாரண ஹியூமன் பீயிங் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வகை டிஃபெக்ட் இருக்கு, எத்தனை வகை குறைகள் இருக்கு? விஜயாமதி குறைகள் நம்மளுக்கு எத்தனை வகை குறைகள் இருக்கு? கிருஷ்ணா 6 வகையா? புதுசா 6 வகை எடுத்திருக்காங்க. எத்தனை வகையான குறைகள் இருக்கு நம்மளுக்கு? ஃபியூச்சர் ஃபியூச்சர்ஸ் எங்க எத்தனை குறைகள் இருக்கு? கத்தாவா? நமக்கு 4 வகையான குறைகள் இருக்கு. மனிதருக்கு 4 வகை டிஃபெக்ட் இருக்கு. ஓகே, அது என்னது? சக்கரை மாதாஜி நந்தினி மாதாஜி 4 குறைகள் வந்து என்னது? ஞாபகம் இருக்கா மாதாஜி? பல வாட்டி நம்ம படிச்சிருக்கிறோம். பகவத்கீதா புரிய மாதாஜி. ஆமா, அங்க மாதிரி நம்பருங்க. உங்களுக்கு முதல்ல அந்த நாக்கு வைக்க முடியல மாதாஜி. அது ரொம்ப நாள் அங்கேயே கடையில இருந்து மாறி வரும்போது நாக்கு யாரை தூக்கலாம்னு தெரியல. நம்ம பார்ப்போம். வெத்தல் இல்ல, நெய் கறி தான் பார்க்கணும் நினைக்கிறேன். இந்த நாக்கு எங்க தான் போச்சு. ஓகே, எங்க 4 குறைகள் முதல்ல நம்ம பகவத்கீதை சொல்லப்படுது. பகவத்கீதை 4 குறைகள் நம்மளுக்கு இருக்கு. என்னது? பிறப்பு இருப்பா அது பொய் சொல்றது. ஓகே, அதாவது வந்து டெக்னிக்கலா போட்டு சொல்றது பாத்தீங்கன்னா, ஓகே, பிரம்மா 4 இருக்கு. பிரம்மா, பிரமாதா, விப்ரலிப்சா and கர்ணா பாட்டவா. பிரஜாபதி உடனடியா சொல்லி உடனடி சங்கீத மதிஜி நந்தினி மதிஜி கிடைச்சா? எங்களுக்கு நான் சொன்ன கிடைச்சா? பிரம்மா, பிரமாதா, விப்ரலிப்சா and கர்ணா பாட்டவா. இந்த 4 வந்து 4 டிஃபெக்ட் மனிதர்களுக்கு இருக்கு. பிரம்மானா வந்து என்னது? அதாவது வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டேக், தவறு செய்யக்கூடிய குணங்கள் இருக்கு. நம்ம தவறு செய்வோம். நம்ம தவறு செய்ய வேலை செய்ய முடியுமா? நம்ம ரிஷிகா வந்து ரிஷி ரினி மாதாஜி. ஓகே மாதாஜி, எனக்கு பேர் ரொம்ப கஷ்டம், ஞாபகம் ரொம்ப கஷ்டம் போது, எனக்கு ரொம்ப கஷ்டம். ரினி மாதாஜி சொல்லுங்க, தவறு செய்யற பழக்கம் நம்மளுக்கு எல்லாருமே இருக்கா இல்லையா? தவறு செய்யற மனிதர்கள் இல்லையா மாதாஜி? அப்படி சினிமா டைலாக் பேசுவாங்க. நம்ம திருத்திக்கணும். இதான் சார் சொல்லி நம்ம செஞ்சிடக்கூடாது. ஆனா விஷயம்னா அப்படியே ஒரு டிஸ்கஷன்லயே போவோம். நான் ஒன்றும் பேசணும் முடியாது, உண்மையாக நினைச்சிட்டு மிஸ்டேக் பண்ற பழக்கம் இருக்கா இல்லையா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுவோம். பிரம்மானா வந்து அர்த்தம் வந்து நீங்க சதுர்முக பிரம்மா சொல்லுங்க. இது பிரம்மா, இது வந்து டிஃபெக்ட் உள்ள பிரம்மா, இது வேற. பிரம்மாக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. ஆத்மா பிரம்மா சொல்லுவாங்க, பரமாத்மா பிரம்மா சொல்லுவாங்க, பரம்பிரம்மான்னு சொல்லுவாங்க, பிரம்மதேவனே பிரம்மா தான் சொல்லுவாங்க. அது எந்த கான்டெக்ஸ்ட்ல எங்க வந்து எந்த சொல்றான்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, தென் ரெண்டாவது என்ன சொல்லுங்க? ரெண்டாவது பிரமாதானா வந்து என்னது? பிரமாதானா வந்து பாத்தீங்கன்னா இலூஷன், மாயை. நம்ம வந்து நல்லதான் வந்துட்டு இருப்போம், நல்லா பக்தி சேவை செய்வோம். திடீர்னு பார்த்தா நம்ம மூளைக்குள்ள யாரும் வந்து உள்ள வயிறு கழுவிட்டுருவாங்க. ஏன்டா போயிட்டு என்ன பண்ணிட்டு திடீர்னு வரும் பாத்தீங்களா? டிசப்பாயின்மெண்ட். எஸ், நம்ம கிட்டயும் தவறு இருக்கு, மற்றவங்க தவறு இருக்கு. ஓகேவா? எல்லா இடத்துலயும் தவறு இருக்கு. பட் வந்து தவறு இல்லாத ஒரு விஷயம் வந்து என்னதுன்னா, பகவானோட பக்தர்கள் சில முழுபாதா
மூணாவது அவரோட டீச்சிங்ஸ். இந்த 3 தவறு இல்லை, இந்த 3 தான் நமக்கு மருந்து. இப்போ நம்மளாம் வந்து தவறு செய்யணும். எதுக்காக இங்கே வந்து உட்காந்து படாத பண்ண போடுறோம்? ஏன் மருதி? உங்க பேர் மாத்திரம் மருதி, சாரி உங்க பேரு ஜோதி மருதி. ஜோதி ஜோதி உண்மையிலே மருதி. நம்ம தவறு செய்யணும், எதுக்காக இங்கே வந்து கஷ்டப்பட போறோம்? அதனால வந்து நம்ம தவறு இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா தர்ஷனம் எடுத்துக்கணும், ஒரு பதவிக்கு வந்து சேவை செய்யணும், ஏன்னா நம்ம டீச்சிங்ஸ் படிக்கணும். அப்பதான் இதுதான் மருந்து. ஓகேவா? அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மிஸ்டேக் பண்ண மாட்டோம். என்னோட ரெண்டாவது பிரமாதம் இல்யூஷன் போக மாட்டோம், மாயக்குள்ள போக மாட்டோம். மாய வந்து நம்மளுக்கு மண்டையில வேற ஏதாச்சும் வேற எண்ணம் வந்தாலும் இந்த சாஸ்திரங்கள் சட்சங்க மூலமா நமக்கு வந்து கொஞ்சம் கிளியர் ஆகும். ஓகே. தென் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா விப்ரலிப்சா. விப்ரலிப்சா வந்து பாத்தீங்கன்னா சீட்டிங் ப்ரொபன்சிட்டி, ஏமாத்துறது. ஏமாத்துறது நம்ம கை வந்து கலையாச்சே. ஏமாத்துறத வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகிட்ட பேபிகிட்ட கொடுத்து எடுத்து அந்த ஏமாத்துறது இல்ல, வெளியே உள்ள ஒரு ஆக்டிங், உள்ளுக்குள்ள ஒரு ஆக்டிங். இதுதான் விப்ரலிப்சா. ஓகேவா? அது இயல்பா உள்ளுக்குள்ள இருக்கும். நீங்க பெருசா ஆனப்போதான் நம்ம கெட்டவனாக இல்லை, நம்ம சின்ன வயசு இருக்கும்போது நம்ம கெட்டவன் தான். அது வெளியில் தெரியல. அப்ப நம்ம சொசைட்டில வளர வளர வர அதுக்கு உண்டான சிச்சுவேஷன் வரும்போது நம்ம அதுக்கு வந்து மாறுறோம். அந்த குவாலிட்டி எல்லாம் வந்து பேட் குவாலிட்டி உள்ளுக்குள்ளேயே நம்மகிட்ட இருக்கு. அதெல்லாம் வந்து வெளியாக்குறதுக்காக தான் இந்த கிருஷ்ண பக்தி. ஓகே. நம்பர் 4 கர்ணபாட்டவா. கர்ணபாட்டவானா வந்து என்ன ஆகுதுன்னா இம்பர்ஃபெக்ட் சென்சஸ், அதாவது வந்து குறைபாடு உள்ள புலன்கள். இந்த சென்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லதான் சாண்டிங் பண்ண கை, நல்லதான் பிரசாத் சாப்பிட்டு அந்த வாய், நல்லதான் பகவான் கதை கேட்டு இந்த காது, நல்லதான் பகவான் தரிசனம் கண்ணன் எடுத்துருக்கோம். திடீர்னு வந்து தனியா ஒரு ஆள் விட்டுருங்களேன், அப்பதான் இந்த ஒரிஜினல் கேரக்டர் வாட் இஸ் ஒரிஜினல் கேரக்டர் தெரியும். ரீடிங் மாதிரி கரெக்டா மாதிரி ஒரு ஆள் வந்து கூட்டமா இருக்கும்போது ஒரிஜினல் கேரக்டர் வெளியே வராது. தனியா வந்து ஒரு ரூம்ல வந்து 24 hours விடுங்க. என்ன சொல்றேன் வந்து ஒரிஜினல் கேரக்டர் வெளியே வரும். அது கூடமே படிக்கிறோம், அது அப்பதான் வெளியே வரும். இம்பர்ஃபெக்ட் சென்சஸ். புத்தி வந்து வேற மாதிரி யோசிக்கும், அது வேற மாதிரி யோசிக்கும், அது பண்ண சொன்னோம், இது பண்ண சொல்லி வெளியே போக சொல்லலாம், அது பண்ண வெளியெல்லாம் போகலாம். பட் வந்து தேவையான விஷயம் செய்ய தோணும். அது இம்பர்ஃபெக்ட் சென்சஸ். இந்த மாதிரி குறைபாடு உள்ளது நம்ம. ஆனா யாரு வந்து இதெல்லாம் சரி பண்ணி இதெல்லாம் வந்து பியாண்ட் இந்த டிஃபெக்ட் இதுக்கு அப்புறம் ஆள் பட்டு வராங்களோ அவங்க வைஷ்ணவர்களால் வர முடியும். வைஷ்ணவா பல டெபினேஷன்ஸ் இருக்கு. ஆனா இது ஒன் ஆஃப் தி டெபினேஷன். ஓகேவா? ஒரு முக்கியமா நான் சொல்ல வேண்டிய எங்க டெபினேஷன் வந்து அர்த்தங்கள் வந்து என்னதுன்னா அது கனக காமினி பிரதிஷ்ட பாகினி சடியான யாரை செய்த வைஷ்ணவா. கனகா காமினி அண்ட் பிரதிஷ்டா 3 விஷயங்கள் 3 விஷயங்கள் இருக்கு. வாட் இஸ் கனகா? கணக்கான வந்து என்னதுன்னா பணம், வெல்த். காமினி காமினி ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? காமினா வந்து என்னது? பெண்கள். ஓகேவா? விமன். கணக்கா காமினி அண்ட் பிரதிஷ்டா. பிரதிஷ்டா வந்து என்னது? வெரி குட் பதவி. நேம் அண்ட் ஃபேம், பேர் புகழ். இந்த 3த்துக்கும் பணத்துக்கும் பெண்ணாசைக்கும் பிறகு வந்து பேர் புகழுக்கும் யார் வந்து உண்மையிலே ஆசைப்படலையோ வைஷ்ணவ குவாலிட்டி. அவங்க வைஷ்ணவா. வெரி சிம்பிள். வைஷ்ணவ குவாலிட்டி நிறைய இருக்கு. அப்ப ஒரு வைஷ்ணவரா ஆகணும்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து மழை பெய்யும், திடீர்னு காலம் முளைக்குமா, மஷ்ரூம் வருமா, அந்த மாதிரி ஆயிட முடியாது. ஒரு வைஷ்ணவர் ஆகணும் என்ன பண்ணணும்? கிருஷ்ணா ஒருத்தர் வந்து கீழே அடிமட்டத்துல இருந்து மேல வரணும், வைஷ்ணவரா ஆகணும். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அது தேவைகள் செய்யணும். கரெக்டான ஒரு வேர்ட்ஸ் இருக்கு. என்ன வேர்ட்ஸ்? பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணாம எப்படி வருது? அதனால வந்து பக்திக்குள்ள இருக்கிறோம். அந்த பக்தி வந்து 3ஆக பிரிக்கப்படுது. சாதனா பக்தி, ராகமக பக்தி, என் வந்து பிரேம பக்தி. இந்த முதல் சாதனா பக்தி நமக்கு என்னது? பிராக்டிஸ் பண்ணக்கூடிய பக்தி. அதாவது பகவான் சரி ஆச்சாரியர்கள் கொடுத்துருக்க ரூல்ஸ் ரெகுலேஷன் நம்ம பிராக்டிஸ் பண்ணக்கூடிய பக்தி தான் சாதனா பக்தி. அந்த சாதனா வந்து நம்ம ரொம்ப கரெக்டா செய்யணும். சாதனா வந்து என்னது? ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும். 4 கோட்பாடு 4 பிரின்சிபல் ஃபாலோ பண்றது, 16 மாலையை வந்து ஜபம் பண்றது, பிறகு வந்து என்னது
முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களால் அன்னாடியும் உங்களால் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு சந்தியா ஆரத்தி அன்னாடியும் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, எட்டு வாரத்துல ஒரு ஆரத்தி, வாரம் செய்ய முடியலாம் பரவாயில்ல, மாசத்துல ஒரு ஆரத்தி. அதான் நான் இப்போ இப்ப சொல்லுவேன், நம்ம வந்து சரியா பக்தி பண்றோமா, சாதனை ஒழுங்கா பண்றோமா இல்லையான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, அட்லீஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கை மணி பிடிச்சி அடிச்சு ஆரத்தி போட்டுடணும். அப்படி நம்ம கையை வந்து மணி பிடிச்சி அடிச்சு ஆரத்தி போடலைன்னா நம்ம சாதனா பக்தி அது வந்து ஒரு படகுன்னு வச்சுக்கலாம், ஒரு போட் வச்சுங்க, அதுல பாறாங்களை தூக்கி போற அளவுக்கு அவருக்கு ஓட்டம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு போட்ல அசரேஷன் வந்ததே, ஒரு போட்ல வீட்டு ஓடு இருந்துச்சுன்னா அது வந்து மூவ் பண்ண மாட்டேது, உள்ள போயிடும். அந்த மாதிரி நம்ம பக்தி வந்து தண்ணிக்குள்ள போயிடும். அட்லீஸ்ட் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க ஆரத்தி போடணும். இது நான் சொல்றது அடிப்படையான ஒரு பேசிக். ஆரத்தியே ஒருத்தன் போடலன்னா எப்படி? அப்ப சாதாரண ஆரத்தி போடலன்னா அர்த்தம் அந்த கேசஸ் எங்கிருக்குன்னு அர்த்தம். டைம் வந்து அவுட் ஆயிடுச்சு. ஆரத்தி போடுவாங்க காலை ஆரத்தி என்னைக்கு? காலை ஆரத்தி காலையில கரெக்டா வந்துச்சு. சரி, மேக்ஸிமம் வந்து மங்களாட்டி வந்து ஒரு 6-6:30 வீட்டுல வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? 6-6:30 போட்டுடலாம். ஓகேவா? டெம்பிள் அப்படி முடியாது. அதே போல சாயந்தரம் ஆரத்தி எப்படி? நான் 9 மணிக்கு நைட்ல தான் தூங்கி எழுந்திருப்பேன், மத்தியானம் தூங்கி 9 மணிக்கு எழுந்திருப்பேன். 9 மணிக்கு ஆரத்தி போறேன்னா நைட்ல ஒரு 6:30 to 7-7:30 நான் போடலாம். சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபேமிலி லைஃப்ல பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் நம்ம எடுத்து போட பழகணும். ஓகேவா தீவா? எப்போ வந்து நீங்க எப்போ வந்தீங்க? மின்னல் உங்க பேர் இருக்கு, மின்னலாக வந்து அதனால கொஞ்சம் சாதாரண வந்து வேலை போட நம்ம வைஷ்ணவன யாரு 3 சொன்னேன். என்னது? ராணி மததி, ரினி மததி, ரிஷி மததி, சாரி என்ன மததி? சாரி ரினிஷா மததி. என்ன சொன்ன? 3 ஒண்ணு சொல்லுங்க, ஒண்ணு சொல்ல போதும். சரி, ஓகே. தென் உடனே இங்க பிரபு காமினி என்னது? விமன். ஓகே, பெண்ணாசை. என்ன உடனே அச்சித்த வேலாயினி பத்தி சொல்லிட்டாங்க, காமினி சொல்லிட்டாங்க. கணக்கானா வந்து என்னது? வெல்த், பணம், புகழ் இருக்க பெண்ணாசை. இந்த 3 இல்லாதவங்க வைஷ்ணவா. ஓகேவா? வைஷ்ணவா ஆக முடியும். சொல்லுங்க அசலேஷன் வந்து. இல்ல ப்ரொசீஜர் நான் சொல்றேன். ஓகேவா? ப்ரொசீஜர் வந்து அவனே தான் ஆரத்தி போடணும். இந்த ஊதுபத்தி மட்டும் காட்டுறோமா, அது வந்து அவசர ஆரத்தி. அவசர ஆரத்தி. அதாவது நான் கிளம்புறேன், இவ்வளவுதான் பண்ண முடியும். நான் சொல்றது ஒரு ப்ராப்பர் ஆரத்தி. ஓகே மச்சி? ஏன்னா கண்டிப்பா நமக்கு இந்த 7 வீக்ல ஒரு 1 வீக்ல 7 நாள் இருக்கு. ஓகேவா? 7 நாள்ல கண்டிப்பா வந்து மலேசியா ரூல்ஸ் படி ஒரு நாள் கண்டிப்பா லீவு. ஏன்னா தொடர்ந்து ஒரு நபர் வந்து 7 நாள் வேலை செய்யக்கூடாது. யாராச்சும் அப்படி வேலை செய்ய சொல்லுங்க, நான் போயிட்டு எங்காச்சும் பூர்வம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். கண்டிப்பா ஒரு நாள் லீவ் இருக்கும். ஓகேவா? இல்ல நம்ம மனிதர்கள் பார்த்தீங்களா, நம்ம போன் பார்க்க டைம் இருக்கும்போது எல்லாமே ஒரு அட்லீஸ்ட் லீவ் இருக்கும். அதில் நான் அவங்க அண்ணாடி கூட கேட்கல, அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் ஒரு வாட்டி மந்திரோட அது ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி ஆல்ரெடி இதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அது நம்ம சாதாரண பக்தி குறிக்குது. ஓகே மாதிரி? ஓகே. அப்ப வந்து பாருங்க வைஷ்ணவா வந்து இதான் வைஷ்ணவா. என்ன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து என்னதுன்னா என்னது ஒரு பந்த ஜீவாத்மா நம்ம வந்து என்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைஷ்ணவரா வந்து பந்த ஜீவாத்மா ஜீவாத்மா நம்ம எத்தனை இருக்கு? எத்தனை வகை ஜீவாத்மா இருக்கு? என்ன சொல்லுங்க, என்ன கேள்வி சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. கேள்வி என்ன கேட்ட சொல்லுங்க. எத்தனை இருக்கு? என் கூட்டாளி ஜீவா, அவர் ஸ்கூல்ல ஒரு ஜீவா, அவர் பக்கத்துல வேற கிளாஸ்ல ஒரு ஜீவா. ஜீவாத்மா எத்தனை வகை இருக்கின்றது? பூரணி, மாதாதி, ஒரு தரம். ஜீவாத்மா எத்தனை இருக்கு? நீங்க நினைக்க சொல்லக்கூடாது, சாஸ்திரம் என்ன கொடுக்க சொல்லணும். ஒன்னு சொல்லி வைப்போம், இல்லைன்னா 2 போடுவோம், 2 இல்லைன்னா 3 போட்டு வைப்போம், 3 இல்லைன்னா 4 போட்டு வைப்போம். 3 என்ன யார் சொல்லி கொடுத்தா 3? இப்ப எப்படி சொல்ற நாளைக்கு எங்க போனீங்கன்னா கேட்க மாட்டாங்க, என்ன கத்துக்கிட்ட உங்க கிளாஸ்ல நாளைக்கு என்ன சொல்லி கொடுத்தா கேட்க மாட்டாங்க. மொத்த ஜீவன் வந்து எனக்கு
நம்ம 3 சொல்லிட்டா நம்ம 5 போயிடுவோம். மொத்தம் 4. நான் கூட கேட்கும் போது நம்பர் 1 என்னது? பந்த ஜீவாத்மா. பந்த ஜீவாத்மா இங்க மாட்டிட்ட ஜீவாத்மா. பந்த ஜீவாத்மா அதே மாதிரி உடம்பு சரியா? ஓகே ஓகே. அதெல்லாம் அம்மா வரலன்னா பிள்ளையும் வரலையா? பேபி வரலையா? பந்த ஜீவாத்மா, பந்தப்பட்ட ஜீவாத்மா, அதாவது கீழே மாட்டிட்ட ஜீவாத்மா நம்பர் 1. அடுத்து 2வது என்னது? முக்த ஜீவாத்மா. அதாவது வந்து என்னதுன்னா இங்கேருந்து பந்தப்பட்டுட்டோம், பாண்டேஜ் ஆயிட்டோம், மாட்டிட்டோம். அப்போ ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ஒரு நிலைமைக்கு வந்து இங்கே திருப்பி பகவான் போகுது. அது வந்து என்ன ஜீவாத்மா? முக்த ஜீவாத்மா. ஏன் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக லோகத்துல நித்தியமா இருக்கிறாங்க. அவங்க வந்து என்னது? பந்த ஜீவாத்மா, முக்த ஜீவாத்மா, சரி கீழே மாட்டிட்டு பந்த ஜீவாத்மா. ஓகேவா? பகவான் லோகத்துல நிரந்தரமா இருக்கிறாங்களே அவங்களாம் முக்த ஜீவாத்மா. ஓகே, அவங்களாம் வந்து கீழே விட மாட்டாங்க, அவங்க முக்த ஜீவாத்மா. பந்தப்பட்டு நம்ம திருப்பி வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறோம். நம்ம வந்து பந்த முக்த ஜீவாத்மா நம்பர் 3. ஓகேவா? கிடைச்சா இனி வந்து கிடைச்சா சொல்லுங்க. வெரி குட் மாதிரி கேட்டு சொல்லுங்க. ஓகேவா? தென் 4வது என்னது? 4வது ஜீவன் முக்தா. ஜீவன் முக்தா வந்து என்னது? அதாவது வந்து பந்தப்பட்டு நம்மளுக்கு புரிஞ்சு பந்தப்பட்டுட்டோன்னு, ஆனா பந்தப்பட்டு நம்ம வந்து முக்தியும் ஒன்று அடையல, நம்ம வந்து இன் பிட்வீன்ல இருக்கோம், பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதான் வந்து ஜீவன் முக்தா. இப்ப நம்ம வந்து பந்த ஜீவாத்மாவா இல்ல முக்த ஜீவாத்மாவா இல்ல பந்தம் ஜீவாத்மாவா இல்ல ஜீவன் முக்தாவா? எது நம்ம என்ன ஜீவாத்மா? நந்திமா சொல்றாங்க நம்ம பந்தம் ஜீவாத்மா சொல்றாங்க. பிரஜாமா நீங்க சொல்லுங்க, என்ன ஜீவாத்மா? என்ன கேட்டீங்க? நம்ம கூட வந்து பந்த ஜீவா, கூட வந்து பந்த ஜீவா. நம்ம வந்து என்ன ஜீவா? நம்ம பந்த ஜீவா தான். ஆனா பந்த ஜீவாலேருந்து நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணி மேல வரணும்னு நினைக்கிறோம். நம்ம வந்து ஜீவன் முக்தா. நம்ம முக்தி பண்றதுக்காக, முக்தி அடைவதற்காக, பகவான் போறதுக்காக நம்ம பிராக்டிஸ் பண்றோம். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி ஜீவாத்மாக்கள் வந்து 4 வகை பிரிக்கப்படுது. அப்ப இந்த ஜீவாத்மாக்கள் வந்து வைஷ்ணவர் ஆகணும் ஆகணுதா? எல்லா ஜீவாத்மாவும் ஆகலாம். இவங்க தான் வைஷ்ணவர் ஆகணும், இவங்க மட்டும் தான் வைஷ்ணவர் அப்படி கிடையாது. யாரு வேணாலும் வைஷ்ணவர் ஆகலாம். அந்த குவாலிட்டியை வளர்த்துக்கிட்டா அப்பதான் அந்த வைஷ்ணவர் தான். தென் அவர் நினைச்சா அவர் குருவா ஆகலாம். ஓகேவா? குரு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப் இருக்கு. ஓகேவா? ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக லோகத்திலிருந்து டைரக்டா கீழே இறங்கி வருவாங்க குரு. அது ஒரு டைப். அதாவது வந்து பாத்தீங்கன்னா சாதனை 3 சித்தா இருக்கு. என்ன சொல்லுவோம்? ஓகே, 3 சித்தா. சித்தானா வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ஷன். ஓகே, பூர்ணத்துவம். அதாவது பாத்தீங்கன்னா நித்திய சித்தா. நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா சாதன சித்தா. நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா கிருபா சித்தா. இந்த 3 வகை இருக்கு. ஓகேவா? நித்திய சித்தானா ஆன்மீக லோகத்துல நிரந்தரமா இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் பகவானை பகவான் கட்டளை எடுத்துக்கிட்டு இந்த பூமிக்கு நம்மளை காப்பாத்துறதுக்காக வருவாங்க. அவங்க வந்து நம்ம மாதிரி பந்தப்பட்டு நம்ம மாதிரி வந்து காம குரோத லோபமோ மதம் மாற்றி நம்ம மாதிரி மனசுல அழுக்கு, மனசுல வந்து என்னது வந்து பொறாமை, மனசுல வந்து கிரீட்டு, மனசுல வந்து பேராசை, இந்த மாதிரி வந்து பொறாமை இந்த மாதிரி வச்சுட்டு கீழே விடுது நம்ம மாதிரி. அவங்க வந்து நம்மளை காப்பாதுக்காக பகவான் வந்து அவங்க அனுப்பி கொடுப்பாரு. அவங்க வந்து யாரு? என்ன சித்தா? நித்திய சித்தா. நித்தியமாக இருப்பாங்க, சேவை செஞ்சு இருப்பாங்க. அப்ப சொல்லுவாரு, நீ வந்து இப்ப நீ பூமிக்கு போய் உங்களோட சேவை செய்யுங்க, நீ போயிட்டு வாங்க சொல்லுவாரு. அவர் நித்திய சித்தா. அவங்க வந்து அங்கே கீழே வருவாங்க. ஓகே, அது வந்து ஒரு குருமார்கள். ஓகேவா? ரெண்டாவது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சாதன சித்தா. சாதன சித்தானா வந்து என்னன்னா பயிற்சி பண்ணி பகவானுக்கு போறவங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவங்க பயிற்சிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சில தபஸ் பண்றவங்க இருப்பாங்க, சில பேர் வந்து முனிவர்களா இருப்பாங்க.
ஓகேவா? ஆனா முனிவர்கள் வந்து பகவானை ஒத்துக்கிட்டா மட்டும் தான் பகவான் ஒதுக்க முடியும். இல்லைன்னா அவங்க பிரம்மஜோதிக்கு போயிட்டு மட்டும் கீழே வந்துடுவாங்க. அப்ப நித்திய சித்தா சாத சித்தான வந்து நிறைய பயிற்சி பண்ணுவாங்க. நிறைய வந்து இந்த மாதிரி சாண்டிங் பண்றது, நிறைய வந்து என்ன சொல்றது, நிறைய வகையான சேவைலாம் செய்து நிறைய செஞ்சு அதுக்கப்புறம் வந்து பகவான் ஒதுக்குவாங்க. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சாதன சித்தா. அவங்களும் வந்து தன்னை கீழ் நிலையிலேருந்து தன்னை உயர்த்திக்கிட்டு பிறகு பகவானுடைய லோகத்துக்கு பொழுது தகுதியாகும் போது பிறகு அவங்க குருவாகுவாங்க. மூணாவது வந்து கிருபா சித்தா. கிருபா சித்தான வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒண்ணுமே தெரியாது, ஜீரோல இருப்பாங்க. திடீர்னு ஏதோ ஒரு வைஷ்ணவோட கருணை கிடைச்சி அவங்க டக்குனு மேல வர முடியாது. கிருபா, கிருபா மீன்ஸ் மெர்சி, கருணை. இப்ப நினைச்சு பாருங்க, 1966 1966ல ஆகஸ்ட் மாசம் செப்டம்பர் மாசம் என்னது செப்டம்பர் மாசம் வந்து என்னது அமெரிக்கால வந்து யுஎஸ்ல வந்து அங்க நியூயார்க்ல வந்து மக்களுக்கு வந்து ஒரு கருணை கிடைக்க போகுது எனக்கு தெரியுமா? ஏன்னா அப்பதான் ஸ்ரீல பிரபுபாதா 66 தான் போறாரு. அவங்களுக்கு வந்து திடீர்னு அனுமான் யாருன்னு தெரியுமா? பெண்ணி மததி. அவங்களுக்கு வந்து போயிட்டு சைதன்ய மகாபிரபு சொன்னா யாரும் தெரியுமா? யாரும் தெரியாது. அவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து என்னது நரசிங்க அவதார் ராம சொன்ன தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அதாவது வந்து தெரிஞ்சு மறந்து போயில்ல, அதுவே தெரியாது, ஜீரோ. ஜீவா ராம யாரும் தெரியுமா? சில புரோபதி யாரும் தெரியுமா? துளசி மரணம் யாரும் தெரியுமா? ஏன் நமக்கு தெரியுது? அசலட்சி மாதிரி நீங்க புதுசா வரீங்க, ஓகேவா? புதுசா வந்துருக்கீங்க. உங்களுக்கு துளசி யாரும் தெரியுமா? துளசி தெரியாதா? இல்ல இல்ல துளசி இல்ல, நீங்க சொல்லுங்க. துளசின்னா என்ன தெரியுதுன்னா சின்ன சின்ன கேள்விப்பட்டிருக்கீங்க. துளசினா அது ரொம்ப ஆஸ்பீஷியஸ், மங்களமானது, சாமி கேட்பாங்க. நம்மளுக்கு அலிகேஷன் அவசியம் இல்லை. நம்மளுக்கு வந்து நம்ம இந்தியன் பிளட்ல இருக்கு எல்லாமே. ஓகே வந்து நான் அப்படியே பேசி கேட்க மாட்டேன், வந்து அப்படியே பேசி கேட்க மாட்டாங்க அப்படியும் மக்களை போட்டுட்டு. ஆனா வெள்ளைக்காரங்க அப்படி இல்லை. வெள்ளைக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அவன் துளசியா என்னன்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த புல்லு சாதாரண வெளியில புல்லு இருக்க அதுவும் துளசியும் சேம் தான். இவங்க ஆடி அவங்க கூட போட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி ஜீரோ நாலேஜ்ல இருக்கிறவங்க ஃபுல்லா ஒரு ஜீரோ இருக்கிறவங்களுக்கு புரோபாத போன பிறகு அவங்க என்ன கிடைக்குது? மர்சி, கிருபா. அப்ப அதுல இருந்து வந்து ஸ்பிரிச்சுவல் மசாலா வராங்க. இப்ப நம்மளுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நரசிம்ம மகாராஜ் இருக்காங்க, நிறைய மகாராஜ் இருக்காங்க, பக்தி ராகவ் மகாராஜ் இருக்காங்க, நிறைய மகாராஜ் இருக்காங்க, நிறைய பேர் பக்தரா நல்லா பக்தரா வந்து இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு கிடைச்சது என்னது? கிருபா. இவங்கெல்லாம் வந்து யாரு? கிருபா சித்தா. இது அண்டர்ஸ்டாண்ட் தெரியணும் நம்மளுக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா புரோபாத கருணையால தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க, புரோபாத கருணையால தன்னை யாருன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க, புரோபாத கருணையால அவங்க வந்து அவங்க யாரும் தெரிஞ்சுக்காங்க. ஏன்னா அந்த புரோபாத பாருங்க, நாரத முன்ன கருணை கிடைச்சோன்னே அந்த காட்டுல இருந்த மிருகாரி வந்து ஒரு காட்டுவாசி, ஒரு ஹண்டரு. அந்த ஹண்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாம் கட்டி சாப்பிடுவான். அப்ப வந்து நாரதர் சொல்லுவாரு, ஏய் மிருகாரி, நீ எல்லாத்தையும் சாவடிக்காத, நீ நான் நடந்து போயிடுவேன். ஓ சாமியாரே, இப்ப நீ எல்லாத்தையும் சாப்பிடலாம், எனக்கு யாரும் சாப்பாடு கொடுப்பா? நீ என் பேச்சு நம்ப, நீ சாண்டி ஜோம் பண்ண குடும்பத்துக்கு பகவான் சாப்பாடு கொடுப்பாரு. அதே அவர் என்ன சரி அது சொன்ன மாதிரி அவர் கேட்கிறாரு. வந்து பாத்தீங்கன்னா அவர் சாண்டிங் பண்ணும்போது ஜோம் பண்ணும்போது அவன் பாரு அவர் காட்டுக்கு அவனே சாண்டிங் பண்றான் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் கிடைச்சாங்க. அப்படி சொல்லி அவர் வந்து போற வரவங்க சரி நல்லா ஜோம் பண்றாங்க, எல்லாம் சேவை செய்யறாங்க. அவர் போறவர் என்ன பண்ணாங்க, அவருக்கு வந்து பருப்பு அரிசி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு எல்லா வகையான சாப்பாடு குறைய இல்லாம அவருக்கு எல்லா வகையான சாப்பாடும் கிடைச்சிச்சு. அப்ப பிறகு நாரதர் வரும்போது அவர் திரும்பி வந்து அந்த மிருகாரி நாரதரை பார்க்க போகும்போது என்ன பண்றாரு, எறும்பெல்லாம் வந்து தட்டி விட்டுட்டு ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்றாரு. ஏன்னா நாரதர் கேட்கறது, ஏன் மிருகாரியா கீழே தரையை விடுங்க, இல்ல நம்ம நமஸ்காரம் பண்ணும்போது எறும்பு கூட செத்துக்க கூடாது. ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்ன வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அதாவது வந்து பறக்கிறது, குதிக்கிறது, காடை கவுதல் இதெல்லாம் அட்டி சாப்பிட்டு இருந்தாரு. பிறகு வந்து நாரதர் கருணை கிடைச்சோடனே பிறகு என்னாச்சு, எறும்பு கூட சாப்பிடல. அவங்க அதுக்கு பதில் வந்து என்னது, என்ன சித்தா, என்ன சித்தா? கிருபா சித்தா. கிருபா சித்தா கருணை கிடைச்சி, அந்த கருணை கிடைச்சோன்னா அந்த கருணை மூலமா அந்த பாரம் கிடைச்சி அவங்க டப்புன்னு மேல வருவாங்க. என்ன ராமாயணம் நாரத முனி வந்து என்ன பண்ணாரு, நாரத முனி இன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்கு? வால்மீகி. பிறகு அது வால்மீகி ஆகுதுன்னு அவர் என்ன பேரு? ஜீவா. பலவாட்டு சொல்லி என்னது புக்கு எங்க ஜீவா? அது எங்கே வச்சிருக்க பிரபு? எங்க ஜீவா புக்கு? நெக்ஸ்ட் டைம் எடுத்து வரணும்.
நான் ரத்னாகர் நானே சொல்லிட்டு பாருங்க. இப்பனே சொல்லிடுவான். ரத்னாகர் வால்மீகி முந்தினா ரத்னாகர் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து பயங்கரமான ஆள் தான். பிறகு வால்மீகினா வந்து என்னது எறும்பு புத்துன்னு அர்த்தம். அதான் வால்மீகி. அவர் ஃபுல்லா டவுன் பண்ணி பிறகு ராமாயணம் எழுதினாரு. அப்ப இதான் கிருபா சித்தா. அப்ப என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரு ஒரு வைஷ்ணவோட கருணை கிடைச்சாதான் நம்ம இதெல்லாம் இந்த லெவலுக்கு வர முடியும். அதனாலதான் வந்து என்னைக்கோ ஒரு வைஷ்ணவருடைய தோன்றிய தினம் என் மரண தினம் ஏப்ரல் டே அண்ட் டிசம்பர் டே ஆவிர்வாவத்திலே திருவது ரெண்டுமே சேம் தான். இப்ப நம்மளுக்கு வந்து பாத்துங்க ஒரு பேபி பிறக்குது, நம்ம என்ன பண்ணுவோம்? பேபி பிறந்து ஒரு வருஷம் பர்த்டே என்ன பண்ணுவாங்க? சும்மா வீட்டுல கட் பண்ணுவீங்களா? சும்மா ஹேப்பி பர்த்டே டு யூ பேபி அப்படி பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்க? பலூன்லாம் கட்டி கேமராலாம் போட்டு மியூசிக்லாம் இப்போ வந்து நிறைய டான்ஸ் ஆடுற நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க. இப்ப அந்த டான்ஸ்லாம் கூப்பிட்டு அவங்க சர்ப்ரைஸ் டான்ஸ் ஆடணும், அவங்க எப்படி ஆடணும் எல்லாத்தையும் வந்து டான்ஸ்லாம் ஆடி கொடுப்பாங்க. அந்த மாதிரி எவ்வளோ ஹாப்பியா செய்யறோம். உண்மையா இல்லையா? நிறைய ஹாப்பியா செய்யறோமா இல்லையா? ஓகேவா? அது பேபி பிறந்துச்சு. இப்ப அதே பேபி வளர்ந்து பெருசாகி வயசாகி செத்து போச்சு. இப்ப அந்த பேபி ஓகேவா? அந்த பேபி என்ன பண்ணணும் நம்ம? இல்ல பேபி சின்ன செத்து போட சொல்ல, அந்த பேபி பெருசாகி வளர்ந்து செத்து போனுச்சு. அது பெருசு வளர்ந்தா பேபி யாரு? நம்ம தான். அப்ப நம்ம பெருசா பேபி வளர்ந்து இந்த உலகத்துல எல்லாம் செஞ்சு முடிச்சு எல்லாம் காரியம் அட்டுமையா பண்ணிடும். அந்த பேபி இப்படி செத்து போனப்ப அந்த பேபி நம்ம என்ன பண்ணுவோம்? அடக்கம் பண்ணுவோம். எப்படி அடக்கம்? சந்தோஷமா இருக்கணுமா? எப்படி குழந்தை அதிகமா அடக்கம் பண்ணுமா? இல்ல என்ன பண்ணுவோம்? இப்ப பேபி பிறக்குது ஹாப்பியா இருக்குமா இல்லையா? அதே பேபி பெருசாகி வயசாகி 50-60 வயசு அந்த பேபி செத்து போகுது. அப்ப என்ன பண்ணுவோம்? சந்தோஷமா கொடுமா? என்ன பண்ணுவோம்? அழுவோம். ஏன்? நம்ம கண்களுக்கு அந்த பேபி செத்து போச்சு, அந்த அப்பா செத்து போயிட்டாரு, அந்த அம்மா செத்து போயிடுச்சு, தாத்தா செத்து போய் பாட்டி செத்து போச்சுன்னு நினைக்கிறோம். இல்யூஷன், அறியாமை. ஆனா ஆச்சாரியர் அப்படி கிடையாது. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இஸ் அ சூரியன் மாதிரி, சன் மாதிரி. இப்ப வந்து சன்லைட் இப்ப இங்க அடிக்குதா? சூரியன் இங்க இருக்கா? இல்லை. ஆனா அதுக்காக சூரியன் இல்ல செத்து போய் சொல்லலாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன் எங்க இருக்கு? வேற ஒரு கண்ட்ரில ஒரு நாட்டுல இருக்கு, கரெக்டா இல்லையா? அங்க சூரியன் இருக்கு. அதே போல ஆச்சாரியர்கள் வைஷ்ணவர்கள் அவங்க சூரியன் மாதிரி அவங்க வந்து வருவாங்க. திருப்பி அவங்க வந்து வேற இடத்துல அவங்க லீலைகளை அவங்களுடைய பாஸ்ட் டைம்ஸ் அவங்களுடைய சேவைகள் செய்வாங்க. அவங்க இறக்குறது சாவது செத்து போயிட்டாங்க கிடையாது. ஓகேவா? அதனாலதான் ஆச்சாரியர்கள் வைஷ்ணவர்கள் இஸ் வெரி வெரி டியர் டு லார்ட் ஸ்ரீ கிருஷ்ணா. அவங்க பகவான் ரொம்ப பிடிச்சமானவங்க. ஓகே, அப்ப நான் வந்து ஒரு பாஸ்ட் டைம் அதை பார்த்துட்டு திரும்ப சில பிலோசபி வரும், மிக்ஸ் பண்ணி வரணும். ஓகேவா? ஸ்ரீமத் கௌரவ சுவாமி மகாராஜ் வந்து பாத்தீங்கன்னா இஸ் பரம் வைஷ்ணவா, இஸ் வெரி டாப் மோஸ்ட். ஸ்ரீல பிரபுபாதருடைய சீடர்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வைஷ்ணவர்கள் இருக்கிறாங்க. அதுல முக்கியமான எங்க வேலைவிட்டு என்ன பண்ணீங்கன்னா கௌரவ சுவாமி மகாராஜா ஸ்ரீமத் கௌரவ சுவாமி மகாராஜ் பேரை நம்ம தவிர்க்க முடியாது. கண்டிப்பா அது சொல்லிதான் ஆகணும். சில கௌரவ சுவாமி மகாராஜ் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரிசால வந்து அவர் வந்து பிறக்கிறாரு. அவங்க அம்மா பேர் வந்து பதாதேவி, அப்பா பேரு ஈஸ்வரமாணி. அவங்களுக்கு 3 பிள்ளைங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 1929 1929 செப்டம்பர் 2 2வது நாள் மகாராஜ் பிறக்கிறாங்க. அவர் பேரு பிரஜபந்து மாணி. ஓகேவா? அவர் கூட 3 பேர் பிறக்கிறாங்க. 2வது பேர் வந்து என்னன்னா கிருபா சிந்து, எனக்கு வந்து சுவாதுரி தேவி 3வது தங்கச்சி. ஓகேவா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா வந்து ஆஃப்டர் மேரேஜ் கல்யாணம் பண்ண பிறகு ஒரு 14 கிலோமீட்டர் தள்ளி ஜெகசிங்பூர் அந்த இடத்துக்கு வந்து போறாங்க. ஜெகசிங்பூருக்கு தான் போய் அங்கதான் அவங்க இருக்கிறாங்க. ஆனா தொடர்ந்து எப்போதும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து இந்த சைட்டு வந்து அவங்களோட பிறந்த இடத்துக்கு வருவாங்க. எங்க நம்ம சொல்லக்கூடிய அதாவது அதாவது அவங்க இருந்த இடம் வந்து ஜெகசிங்பூர். ஓகேவா? ஜெகசிங்பூர். அவங்க அங்கேயிருந்து 14 கிலோமீட்டர் தள்ளி போய் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அங்கதான் தூரத்துல இருக்காங்க. இந்த கோபாலோடைய சேவை, இந்த கோபாலோடைய இந்த கனெக்ஷன் எப்படி வருதுன்னா ஸ்ரீமத் கௌரவ சுவாமி மகாராஜோடைய அம்மா வழியில தான் வந்து கனெக்ட் பண்ணது இது. ஓகே,
அப்ப அவங்க எப்போதும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்னதான் கல்யாணம் பண்ணி போனாலும் அவங்க வந்து இங்க வந்து சேவைக்கு அப்பப்போ வருவாங்க. அப்பவே வந்து கோபால்ஜி வந்து இருக்கிறாரு, ஓகேவா, ராதாஸ்ரீ கோபால்ஜி இருக்கிறாங்க. அப்ப அங்க எப்போதும் ரெகுலரா சேவைக்கெல்லாம் போகும்போது அங்க வந்து நிறைய வைஷ்ணவ ஹரிகதெல்லாம் பேசுவாங்க, ஓகேவா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அப்பா ஈஸ்வரமணி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எப்போதும் வந்து அண்ணாடிக்கு வந்து வீட்டுல பாகவதம் பேசுறது, பாகவதத்துல பேசுறது, அவர் பிறக்கும் போது வைஷ்ணவா, ஓகே. அப்ப அவங்க அம்மா எப்போது என்ன பண்ணுவாங்க, சில அந்த பிரஜாபதி நான் யார் சொல்றேன்னா மகாராஷ்டிரா சொல்றேன். பிரஜாபதி குட்டியிலிருந்து இருக்கும் போதே அவளை தூக்கிக்கிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த டெம்பிளுக்கு வருவாங்க, கோபால் டெம்பிள் வருவாங்க. அவங்க குடிச்சு குடிச்சிட்டு எப்பவுமே அங்கேதான் அவர் விளையாண்டுட்டு இருப்பாரு, ஓகே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்க அம்மாவுடைய அங்கிள், அவங்க அங்கிள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அங்கிளோட ஹவுஸ் தான் வந்து அந்த இடத்துல இருக்கு. அதாவது எந்த வில்லேஜ்னா கடகிரி சொல்லக்கூடிய வில்லேஜ், ஜெகசிங்பூர்ல கடகிரி என்ற வில்லேஜ்ல அவரோட அங்கிள் வீடு இருக்கு, ஓகேவா. அப்ப வந்து இந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து அப்பப்ப வந்து ஸ்கூல் லீவ்ல ஸ்கூல் டைம்ல வந்து என்ன பண்ணுவாரு, அங்க வந்துருவாரு. என்ன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி வந்து அவங்க அம்மாவோட சைடு ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கீர்த்தனியா ஃபேமிலி, அவங்க கீர்த்தனை பண்ற குரூப். ஒரிஷால என்ன வழக்குன்னா அதாவது அதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பல ஸ்டேட் இருந்தாலும் ஒரிஷாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக வந்து ரொம்ப வந்து ஏழையான, ரொம்ப வந்து ஒரு பேக்கர் ஸ்டேட்னு சொல்லலாம். ஆனால் அதான் ஜெகநாதரும் இருக்கிறாரு, ஓகேவா. ஆனால் வந்து ரொம்ப வந்து ஏழ்மையான சாதாரண ஏழ்மையெல்லாம் கிடையாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டி மட்டத்தில் இருப்பாங்க ஒரிஷாவில். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அங்கே வந்து வசதியில் ஒன்றுமே இருக்காது. அப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்துருங்க, அது ஒன்றும் வந்து கொடூரமா இருக்கும். அந்த ஜெய ராதா கோபால் அவ வந்து பாத்தீங்க, அவர் தான் காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு உதாரணம் காட்டுறேன். ஏன்னா இதை நான் கண்ணால பார்த்துருக்கேன், ஓகேவா. நானும் கடகிரிக்கு போயிருக்கேன், முத வாட்டி 2017 போனேன். இப்ப இங்கேருந்து நீங்க வந்து வெளியே பாக்குறீங்க, வெளியில உள்ள அந்த அந்த தூணு, அந்த மச்சி வீடு எல்லாம் தெரியுதா இல்லையா, அங்க உள்ளதான் தெரியுதா இல்லையா. ஆனா ஒரிஷால நீங்க கிராமத்துல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப டெம்பிள் மட்டும் தெரியும், பக்கத்துல வந்து நார்மல் இருட்டா இருக்கும். ஆனா நினைப்பீங்க காடு தான் இருக்கு போல, அப்படி கிடையாது. நான் வந்து அங்க போகும்போதே அவங்க வந்து நாங்கள் நைட்லாம் போய் சேர்ந்தோம். அப்ப நைட்ல சும்மா அங்க போறோம், ஏன்னா முதல்படி அப்போதான் இந்தியாவுக்கு போறோம், அப்பதான் அந்த வில்லேஜுக்கு போறோம். நாங்கள் போய் சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட நைட் ஆயிடுச்சு. அப்போ சாயந்தரம் போல அப்ப நான் ரொம்ப போக்ஸ் போல நைட்ல டைம்ல அப்படியே சும்மா அப்படியே வெட்டி பார்ப்போம்ல, ஒரு ஃபுல்லா காடு போல, இந்த காடு நடுவில் கட்டிருக்காங்க பாரு கோயில, இப்படிதான் பேசிட்டு இருக்கிறோம். மறுநாள் காலை விடிஞ்சதான் தெரியுது என்னது, சுத்தி எல்லாமே நிறைய குடிசை, அங்கங்க குடிசை, அங்க பெரிய லோலாவே இருக்கு. அப்பதான் மறுநாள் நைட்ல என்ன பண்றாங்கன்னு பார்த்தா அங்க இப்ப வரைக்கும் கூட நைட்ல வந்து அவங்க வந்து பெட்ரோல் சைடு சொல்லுவாங்க இந்தியாவில. அதாவது வந்து பாத்தீங்கன்னா மண்ணெண்ணெய் விளக்கு தான், ஓகேவா. மண்ணெண்ணெய் விளக்கு தான் இன்னும் அவங்க சில பேர் அவங்க நிறைய வச்சிருக்காங்க. சில விளக்கு சில பேர் என்னன்னா கொஞ்சம் காசு இருக்கும், கல்வி வீடு கட்டிக்குவாங்க. காசு உள்ளவங்க சாதாரண வீடு என்ன வீடு, குடிசை வீடு. எப்படி எதுல பிரபு சாணம் இருக்குல்ல, அந்த கவு தாங்க இருக்க சாணத்துல அவங்க கல்லுல கட்டிட்டு ஃபுல்லா வந்து கல்லில் இல்ல, அதுனா மண்ணிலே கட்டிருப்பாங்க. மண்ணிலே கட்டி மேல வந்து ஒரு கும்பம் கூரையை போட்டுட்டு இப்படிதான் இருப்பாங்க. ரொம்ப ஏழ்மை ஒரிஷா. அப்ப அந்த மாதிரி ஃபேமிலி இருந்து வந்தவர். இவர் எப்படி வந்து படிப்பார், சாஸ்திர படிப்பார்னா பிரஜாபதி மாணிக் அவர் 12 வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையை முடிச்சிட்டாரு, பாகவதம் 12 காண்டத்தை முடிச்சிட்டாரு, சைத்தன்ய சொதமதம் முடிச்சிட்டாரு. ஏமாது இந்த வயசுல நம்ம என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவாங்க பாருங்க. 12 வயசு என்ன பண்ணீங்க, ஒன்றும் பண்ணல. அதான் நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் ஆராய்ச்சிக்கும் உள்ள வித்தியாசம் தான். அவர் என்ன புக்கு படிக்கிறத வந்து பாத்தீங்கன்னா அவர் லைட் தட்டி படிக்கிறது இல்லை. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்த காலத்து எஸ்ஐல நீங்க பாத்தீங்கன்னா அடுப்பு இருக்கும். அடுப்பு வந்து என்ன பண்ணுவாங்க, எஸ்ஐல அடுப்பு வந்து கேஸ் அடுப்பு இருக்காது, வெறும் அடுப்பு தான் இருக்கும். அவர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெறுக்கு அடுப்புல தான் வந்து அவங்க அம்மா எல்லாம் சமைப்பாங்க. இந்த வெறுக்கு அடுப்பை சமைச்சோன்னே இந்த வெறுக்கு பெரிய பெரிய அந்த இது இருந்துச்சுன்னா, அந்த உட்டு இருந்துச்சுன்னா அது வந்து நெருப்பு அப்படியே இறங்கிட்டு இருக்கும். அதுல வந்து கொஞ்சோண்டு வந்து அந்த அனல் இருக்கும். அவர் என்ன பண்ணுவாரா அந்த நெருப்போட வெளிச்சத்துக்கு தான் வந்து அவர் வந்து ஒரு புக் படிப்பார். அவரு நம்மளுக்கு ஏற்கனவே அதை வந்து கொசு படிக்கூடாது, அப்புறம் வந்து டைமோட முடிச்சிடணும் கிளாஸு, எல்லாமே இருந்தோம். நம்ம படிக்கிறது இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் ஆசை இருக்கும். அதான் சொன்னேன் கொரோனா சமயத்துல நித்திய சீதா அவ்வளவு அங்கேயிருந்து இறந்தாங்க. ஓகே, அப்ப இந்த மாதிரி வந்து அவர் வந்து கீர்த்தனியா ஃபேமிலி இருந்தவர்.
அப்ப என்ன நடக்கும்னா கீர்த்தனியா ஃபேமிலியில வந்தனால அவங்க அந்த கீர்த்தனெல்லாம் வந்து ஒரிஷால எப்படின்னா இப்ப மாயாப்பூர் கீர்த்தனை நடக்குதுல, இப்ப நீங்க எல்லா டெம்பிளையும் இப்பயும் வந்து தொடுல கீர்த்தனை ஓடுது. இப்ப நம்ம பண்ற கீர்த்தனை எல்லாம் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு? நம்ம பண்ற கீர்த்தனை எல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கு? இப்ப நம்ம மனுஷன் பண்றோம், அங்க டெம்பிள் எல்லாம் பண்றாங்க, அருமையா வச்சு வாசிக்கிறோம். ஏன்னா புரோபதம் முதல்ல கத்துக்கிட்டாரு, அது மாதிரி விளக்கம் தெரியும், அருமை தெரியும். அவங்க வந்து எக்ஸாம் என்ன கீதா தான் பேஸ் கீதா இல்ல, ராக்கி தான் போட்டு எடுத்துட்டு இருப்பாங்க. அவ்வளவு சொன்னாரு, இதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டே நீ யாருமே கத்துக்கணும்னு சொன்னாரு பாருங்க. அப்ப வந்து இப்ப நம்ம எல்லாம் விளக்கம் வாசிக்கிறோம், நம்ம வாசிக்கிறோம், எல்லாம் வாசிக்கிறாங்க. இப்ப நம்ம பண்ற கீர்த்தனை எல்லாம் வந்து எந்த மாதிரி கீர்த்தனை, எந்த மூடு? இப்ப இனி மதடி மாயாப்பூர்ல பாடக்கூடிய மூடுல தான் நம்ம பாடுறோம். இப்ப மாயாப்பூர்ல பாடுறாங்க எல்லாரும் பாடுறாங்க, அந்த கல்ச்சர்ல தான் நம்ம பாடுறோம். அது வந்து நம்மளுக்கு நம்ம இப்ப எப்படி ஆச்சுன்னா, இப்ப நம்மளுக்கு தெரியாம உழுப்பு அது அடாப்ட் ஆச்சு. அப்படிதான் அப்படிதான் ஆரம்பிப்போம். அது தவறு இல்ல, அது நல்லதுதான். நம்ம முதுவாக ஆரம்பிப்போம். பட் வந்து பாத்தீங்கன்னா மகாபுரு காலகட்டத்துல இது ஒரிஜினல் கீர்த்தனை எப்படி இருக்குன்னா, அங்க வந்து பாத்தீங்கன்னா கர்த்தாலா மிருதங்க ஹார்மோனி கூட குறவுதான். ஓகேவா? ஏன் ஆல்சோ கந்தா, அந்த கந்தா இருக்குல்ல, கந்தா பாத்தீங்கன்னா அடிப்போமே டங் டங்னு காலை கிழியுமே, இந்த கந்தா. ஒரிஜினல் பாத்தீங்களா அடிப்பாங்க, அது நிறைய இருக்கு, டாங் டாங்னு. இது கந்தா. இதுதான் மெயின் ஐட்டம், இதுதான் மெயின் பொருட்கள், திங்ஸ் கீர்த்தனை தான். ஹார்மோனியம் வந்து காசு மட்டும் தான் வச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரிஷால வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு எப்படி கீர்த்தனை நடக்கும்னா, வெறும் வந்து பாத்தீங்கன்னா கந்தா கர்த்தாலா மிருதங்கம் தான். மேல வந்து பாத்தீங்கன்னா கந்தா தான். அப்ப அந்த சைடு கீர்த்தனை வேற மாதிரி இருக்கும். ஒண்ணு கீர்த்தனையா ஃபேமிலினால எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்ப நம்ம கீர்த்தனை எவ்வளவு நேரம் பண்றோம்? மிஞ்சி போனா 1 hour 2 hour பண்ணுவோம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா 12 hour. 12 hour யாரு மாத்தி 12 hour இல்ல, ஒரே ஆள் 12 hour. இத சும்மா சொல்ல, உண்மையிலே வந்து கீர்த்தனேஸ் வந்து அந்த ஒரிஷா இருக்கிறாங்க. அவங்க கீர்த்தனை பண்ணும்போது பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப கூட கடைகிரியில என்ன வழக்குன்னா, ஜுலானா யாத்திரை வருதுன்னு வச்சுங்களேன், ஊஞ்சல் திருவிழா. ஜுலானா தானே கட்டணம் இல்ல, ஜுலானா யாத்திரை வந்து பாத்தீங்கன்னா கடைகிரியில இப்ப வரைக்கும் பரம்பரை ஒரு வழக்கம் இருக்கு. என்ன வழக்கம்னா, அரேஷ்ல நீங்க அங்க உட்காந்துருக்கீங்க, இங்க வாங்க கவனிக்கவே இல்லை. கடைகள் என்ன வழக்கம்னா, இந்த ஜுலானா யாத்திரை எத்தனை நாள் வரும்? 5 நாள் வரும். ஜுலானா யாத்திரை இந்த 5 நாள் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா, கீர்த்தனியாஸ் வெளியில வருவாங்க. இந்த கோபாலஜி கீர்த்தனை பண்ணணும்னு சொல்லி வெளியில நிறைய பேர் வருவாங்க. அவங்க 5 நாளும் பாடும்போது 5 நாள் சாப்பிடவே மாட்டாங்க. அவங்க வந்து டெம்பிள் சாப்பிட மாட்டாங்க, வெளியில சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு குடிச்சுட்டு தான் வந்து செய்வாங்க. அவங்க அந்த கீர்த்தனை பண்ணுவாங்க. அந்த 5வது நாள் பிரசாதம் இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனோட இதோட செய்வாங்க. கீர்த்தனை பண்ணும்போது அவங்க சாப்பிட்டு கீர்த்தனை பண்ண மாட்டாங்க. இந்த கீர்த்தனை பெருசா பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஓகேவா? அப்ப அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மனச்சோடைய, அதாவது பிரஜம மாணிக்கு, அதாவது கவர்மெண்ட் மனச்சோடைய ஃபேமிலி அந்த மாதிரி பயங்கரமா கீர்த்தனை பண்ணுவாங்க. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் வந்து மாமா வீட்டுக்கு அப்ப வந்துருவாரு. ஐ திங்க் கணேஷ் சாம்பருவோம். அவர் வந்து கணேஷ் சாம் அப்படி பேர் வரும், சரி ஞாபகம் இல்லை. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, அவர் அவங்க மாமா வீட்டுல தங்கி இருப்பாரு. இவங்க மாமா என்ன பண்ணுவாங்க, நான் கீர்த்தனுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துல போய் அவங்க கீர்த்தனை பண்ணுவாங்க. இவருக்கு வந்து என்ன பண்ணிட்டாரு, இவர் வீட்டு சின்ன பையனை சொல்லி வீட்டுல பிரஜாபந்த மாணிக்கு வீட்டுல விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த பிரஜாபந்த மாணிக்கு வீட்டுல விட்டுட்டு போனவொடனே என்ன ஆயிடுச்சு, இவருக்கு வந்து இந்த கீர்த்தன் பாடுறது அங்கெல்லாம் ஒரிஷா இந்தியாலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளதான் இங்க ஸ்பீக்கர் இப்படி போடுறோம். இந்தியாவில் நீங்க தமிழ்நாட்டுல காஷ்மீர் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனா கொலாய் போடுவாங்க. கொலாய் கொலாயா இட்ஸ் பிக் ஒன் மதஜி. இப்ப நம்ம பேசுறோம் ஹரே கிருஷ்ணா, இப்ப ஹரே கிருஷ்ணா தான் கேட்கும். அங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. கொலாய் பெரிய பிக் கொலாய் மாதிரி பிக் ஹோல் இருக்கும். அதுல ஒரு போட்டிங்க அடிச்சு கீழே ஓடிச்சிங்க. இப்ப கேரளமா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஜேபிகே அதற்கே கேட்கும். எஸ் ஆஃப்கோர்ஸ் நீ மேல கட்டிடுவாங்க. ஒரே ஒரு கொலை தான், அது மொத்தம் போய் எழுப்பி விட்டுரும். மதஜி மஸ்ஜித்ல இஸ் கொலாய் மதஜி. அல்லாஹ் கத்துறாங்கல்ல, இஸ் கொலாய். ஸ்பீக்கர் வேலை செய்யறதுக்கு வேலை செய்வாங்க. நீங்க அந்த ரவுண்டு கொலாய் போட்டதா அது வந்து எப்போ அட்டிக்கும், எல்லாமே எழுப்பி விடுறோம். ஏதிரேனே டெம்பிள் கோயில் மஸ்ஜித்ல அதான் போடுவாங்க, கொலை தான் போடுவாங்க. இவர் என்ன பண்றாரு, இவருக்கு சத்தம் கேட்க கீர்த்தன் ஓடுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவருக்கு கிட்டத்தட்ட வந்து
கிட்டத்தட்ட யாரு இப்ப திவபுரன் கரெக்டா இருந்துங்க. திவபுரன் ஹரே கிருஷ்ணா. இப்ப இந்த மாதிரி பொசிஷன்ல பாத்துங்க என்ன பண்ற, நைட்ல வந்து என்ன பண்ண, அந்த கீர்த்தன சத்தத்தை கேட்டு டிங் 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 வீட்டுல வெளியே கிட்டத்தட்ட வந்து எத்தனையோ கிலோமீட்டர் வந்து ஒரு ஓடி போறாரு. அவங்க மாமா வந்து கீர்த்தனை பண்ணிருக்காங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே பண்ணிருக்காங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா மாமா பக்கத்துல வந்து நின்றுக்கிட்டு அவரு வந்து ஹரே கிருஷ்ணா ஹரிபோல் கத்திருக்காரு. டேய் நீ எப்படி வந்து சொல்லி அவர் கேட்கிறாரு, எப்படி நீ வந்து. அப்போ வந்து என்னன்னா அந்த கீர்த்தனை வந்து அவர் ரொம்ப இது, அதனால வந்து கோல்டன் மாஸ்டர் கீர்த்தனை வந்து வெரி வந்து லைன் மாதிரி இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அப்போ ஒரு சின்ன வயசுல வந்து அந்த கோபால் டெம்பிள் இருந்தனால அவங்க மாமா வீட்டுல நிறைய வளர்ந்தனால ராதா கோபால்ஜி எஸ்பெஷலி கோபால்ஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அட்டாச் ஆயிடுச்சு, சின்ன வயசுல அட்டாச். அப்ப அதுல வந்து ஒரு லீலை வந்து என்ன லீலைன்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கோபால்ஜி டெம்பிள் பக்கத்தை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட் ஃபுல்லா வந்து நெல்வெயிலா இருக்கும். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 6ஆம் மாசம் 7ஆம் மாசம் பாத்தீங்கன்னா அந்த நெல் வந்து எல்லாம் வந்து எல்லாத்தையும் அறுவடை பண்ற டைம், எல்லாத்தையும் வந்து எடுப்பாங்க. அப்ப அந்த டைம்ல என்ன அந்த நெல் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணி எல்லாம் வளைஞ்சு வந்து நிக்கலாம், எல்லாம் வளைஞ்சு வந்து நிற்கும். அப்ப இவர் என்ன பண்ணிட்டாருன்னா சாயந்தரம் இவர் வந்து அங்கதான் விளையாடுவாரு. அப்போ வந்து சாயந்தர டைம்ல வந்து இந்த ஆரத்தி வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 5 மணி 4 மணிக்கெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாரு, சாயந்தர நேரத்துல இவர் வந்து அவர் அந்த டெம்பிள்ல வந்து விளையாண்டு இருக்கிறாரு. யாரு? பிரஜாபந்து மாணி. இப்போ நீ மாணவி சொல்லக்கூடாது, இப்போ பிரஜாபந்து மாணி. இப்போ அந்த பிரஜாபந்து மாணிக்கர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல டெம்பிள் விளையாண்டுருக்காரு. அப்ப என்ன பண்றாருன்னா அவர் டெம்பிளுக்குள்ள டக்குனு ஓடாரு, ஓடிட்டே அப்படி வெளியே வந்துட்டு இப்படி போயிட்டு போய் சுத்தி வந்துட்டே இருக்கிறாரு. அப்போ அந்த பிரஜாபந்து மாணிக்கர் உள்ள பாக்குறாரு கோபால் போகிறாரு. கோபால் அவர் பார்த்துட்டு அவர் திரும்பி போறாரு. போய் என்ன பண்றாரு, அங்க வந்து பக்கத்துல நெல் நிறைய இருக்கு, அது என்ன பண்றாரு, கை வச்சுட்டு உருவினீங்கன்னா எல்லாம் என்ன பண்ணிடலாம், எல்லா நெல்லும் நிறைய வந்துடும் கையில. என்ன பண்ற, எல்லாத்தையும் கையில் நிறைய உருவி எடுத்துட்டு நேரம் என்ன பண்ண ஓடி போயிட்டு கோபால்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. இப்பதான் டெம்பிள் பெருசு. அப்ப வந்து சாதாரண ஒரு குடிசை மாதிரி தான், சும்மா கொட்டாயமா தான் வச்சிருப்பாங்க, சிம்பிளா தான் வச்சிருப்பாங்க. இப்படி தொடர்ந்து போய் வச்சிடலாம். ஓகேவா? அவர் என்ன பண்றாரு, கோபால்ஜி பகவான் அலங்காரம் பண்ணிடலாம்னு எல்லாம் ரெடியா இருக்கு. ஆரத்தி பண்ண போறாங்க. இல்ல ஆரத்தில முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன், ஆயிரத்துல முடிஞ்சிச்சு. என்ன பண்றாரு, எடுத்து போயிட்டு அங்க போயிட்டு கோபால்ஜிக்கு போய் வைக்கிறாரு. வச்சுட்டு இவர் என்ன பண்றாரு, சுத்தர் ஓடுறாரு. திருப்பி வந்து அந்த நெல் இருக்கான்னு சொல்லி பாக்குறாரு. நெல்லை பார்த்தா நெல்லை காணும். என்ன பண்றாரு, திருப்பி போய் வைக்கிறாரு. வச்சுட்டு வந்து திருப்பி வந்து அந்த நெல்லை வந்து வைக்கிறாரு. வச்சுட்டு பாக்குறாரு. திருப்பி ஓடுறாரு திருப்பி பாக்குறாரு, நெல்லை காணும். திருப்பி 3ஆவது வாட்டி என்ன பண்றாரு, அந்த நெல்லை வைக்கிறாரு. நெல்லை வச்சு திருப்பி வச்சுட்டு என்ன பண்றாரு, போறாரு. ஆனா ஓடல. அந்த கண்ணாடிக்கு பின்னாடி சைட்ல அந்த கதவு கிட்டே இருந்து அங்க கதவு ஏற்கனவே வந்து கொஞ்சம் பழசா இருக்கும் பாருங்க, அந்த காலத்து கதவு கட்டையில இருக்கும். அவர் என்ன பண்ணி எழுதி ஒட்டிட்டு பாக்குறாரு. பார்த்தா வந்து சாட்சாத் பகவானான கோபால்ஜி அவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு அப்படியே அந்த விக்கிரத்துல வெளியே வந்து ஒரு அவர் வயதுக்கு சாட்சாத் அவர் வயதுக்கு நல்லா வந்து குரல் நல்லா கீழா முடி நல்லா வந்து நல்லா அழகா இருக்காரு. ஆனா பார்க்க வந்து கொஞ்சம் டார்க் நேரத்துல ஒரு பேபி அவர் வந்து கத்துறாரு. அவர் என்ன பண்றாரு, கோபால்ஜி என்ன பண்றாரு, அந்த பேபி ஃபார்ம்ல அவர் வந்து அவர் கௌரவ விட்டாரு. நீயா நானா பார்த்தா சொல்லிட்டு அப்படி எடுத்துட்டு ஓடுறாரு. எங்க டெம்பிள் வெளியே ஐயர் அவங்க சுத்தி ஓடுறாரு. இவர் என்ன பண்றாரு, ஏய் கோபால் சொல்லிட்டு பிடிக்கிறது ஓடுறாரு. இவருக்கு வந்து கத்திட்டு ஓடுறாரு. இவங்க மாமா வந்து வெளியில இருந்து எட்டிலிருந்து பாக்குறாரு. மாமா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இவன் ஒன்னே யானை வந்து பைத்தியக்காரங்க சுத்தறான், அது மட்டும் தான் அவனுக்கு தெரியுது. ஏய் கத்துறாரு, எங்க ஓடுறேன், இல்ல எனக்கு வந்து அந்த மாதிரி அவங்க ஓடுறாங்க கோபால் சொல்றாரு. இவருக்கு ஒண்ணும் தெரியல. இவரு பண்ண டேரம் புடிச்சு தூக்கி வச்சுக்கிட்டு டேரம் டெம்பிளுக்குள்ள போறாரு. இவர் இப்படி போயிட்டு இப்படி பார்த்துட்டு திரும்பி பார்க்கும்போது ஒரு சின்ன பையன் கருப்புக்குள்ள கூடுதல் மின்னல் சிப்புன்னு ஓடி அங்க வந்து டெம்பிளுக்குள்ள ஓடணும் அவர் பாக்குறாரு. அப்போ வந்து அவருக்கு வந்து தெரிஞ்சு கோபால். அப்போ சரி இந்த பேபி வந்து சாதாரண பேபி இல்ல, இஸ் வெரி ஸ்பெஷல், இவர் வெரி டியர் டு கோபால். கோபால்னா வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கோபால். ஏன்னா அதுக்கப்புறம் காலங்கள் வளர இஸ் ஸ்கூல் டீச்சர் அவர். ஓகேவா? அவர் வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷு, அப்புறம் என்னென்னமோ கெமிஸ்ட்ரி, என்னென்னமோ சப்ஜெக்ட்லாம் அவர் வந்து நல்லா படிச்சு ஸ்கூல் வாத்தியார் இருந்தாரு. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து அவர் சொல்லி கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் வந்து இப்போ எக்ஸாம்பிள் கொடுப்பாங்களே, இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து 2 பால் பிளஸ் 2 பால் அப்புறம் 2 ஆப்பிள் அவர் ஆப்பிள் பால்லாம் கிடையாது. இங்க 2 கிருஷ்ணரு,
பிளஸ் எத்தனை கிருஷ்ணர் 4 கிருஷ்ணர். அவர் வேற எந்த எக்ஸாம் கொடுக்க மாட்டாரு, எல்லாம் கிருஷ்ணர் ராமா அந்த மாதிரி தான் கொடுப்பாரு. ஒரு வாட்டி ஸ்கூல்ல வந்து அவருக்கு நிறைய போட்டோஸ் இருப்பாங்க. சில பேர் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நிறைய போட்டோஸ் இருப்பாங்க, சிக்கு டீச்சர்னு. அது மாதிரி இவங்க ஸ்கூல்ல நிறைய ஃபாலோவர்ஸ். ஏன்னா வந்து அவர் வந்து நல்லா சொல்லி கொடுப்பார், நிறைய பேசுவார், வெக்கேஷன் நிறைய கொடுப்பாரு. எங்க போவார்னா அவர் வந்து ஃபேமிலி டைம்ல, ஃபேமிலி லீவ்ல அவர் வந்து அந்த இமயமலைக்கு இமயமலை சொல்லிட்டு அந்த பத்ரிநாத்துக்கு இந்த மாதிரிலாம் கூட்டு போவார். ஓகேவா? அதனால நிறைய வந்து கிருஷ்ண கதைகள் பேசுறதுனால உடனே வந்து சாதுவா இருக்கிறதுனால, டிவோட்டினால நிறைய பேருக்கு அவர் பிடிக்கும். பிற்காலத்துல வந்து அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கிட்ட டிசைபிளா மாறினாங்க, நிறைய பேர் மாறினாங்க அவருக்கு. ஓகேவா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நாள் வந்து ஸ்கூல் பிரேக் டைம்ல வந்து என்ன பண்ணுவாருன்னா, எப்போதும் வந்து தனியா ரூம்ல போயிட்டு அவர் போய் ஒரு 10-15 நிமிஷம் போயிட்டு அவர் அப்பதான் வெளியே வருவார். இது வந்து ஒரு டீச்சர் வந்து ஒரு பெண் டீச்சர் வந்து அவங்க எப்போதும் வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த டீச்சர் வந்து அவர் வந்து பிரஜாபந்து மாணிக் ஸ்கூல்ல வந்து ஒரு ஷார்ட்டா வந்து மாணிக் சார் தான் கூப்பிடுவாங்க. அவர் இந்த மாணிக் வாத்தியார் வந்து என்ன பண்றாரு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அந்த டோரோட அந்த சின்ன ஓடு பாருங்க, அதுல வந்து அவங்க எட்டி பாக்குறாங்க. பார்த்தா அவர் வந்து தரையிலேருந்து, இந்த பூமியிலேருந்து தரையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 அடி மேல வந்து அவர் தரையில மிதந்து இருக்காரு. பிகாஸ் வந்து யாருன்னா அவர் வந்து கிருஷ்ண பக்தி வந்துன்னா அவர் ஆல்ரெடி இந்த யோகாலாம் தபஸ்லாம் பண்ணி ஆல்ரெடி அவர்கிட்ட சித்திகள் இருக்கு. அதனால வந்து அவர் கீழே மேலே ஏந்திக்கிறது பார்த்து அவங்க ஓடிட்டாங்க. அவங்க அப்புறம் இந்த மாதிரி நிறைய வகை லீலைகள் நிறைய நடந்தாங்க. அப்புறம் வந்து அவர் ஃபேமிலியிலேருந்து வெளியாகி நான் வந்து சாது தேடணும், நான் வந்து யார் குருவான்னு நினைக்கணும், அவங்களுக்கு வந்து 3 விஷயம் அவங்க செய்யணும். ஒன்று வந்து என்னன்னா, அவங்க வந்து சைத்தன்ய மகாபுருவை பற்றி பேசணும். 2வது வந்து அவர் பாகவதத்தை பற்றி பேசணும். 3வது வந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கொடுக்கணும். இந்த 3 குவாலிட்டி யாருக்கிட்ட இருக்கோ அவர் தான் என் குருன்னு. அவரு காசியிலே சரி ராமேஸ்வரத்துலேருந்து மேல ஆக மேல பத்ரிநாத் வரைக்கும் அந்த மொத்த இந்தியாவை டிராவல் பண்றாரு. எங்கேயுமே வந்து எல்லாம் ஏமாத்துறது தில்லுமுள்ளு, எங்கெங்க யோகா சென்டர் அந்த சென்டர் எல்லா இடத்துக்கும் போய் தங்கி ஒரு அவர் வந்து கட்டச்சேத பிருந்தாவனத்துக்கு வராரு. அவர் வரும்போது ஃபுல்லா தாடி அப்படியே வந்து ஒரு பிச்சைக்காரமா தான் அவர் இருந்தார். அப்போ அவர் பார்க்குற ஒரு போஸ்டர் பார்க்குறாரு, கடைசியா பிருந்தாவனத்துக்கு போயிட்டு ஒரு வழியில கடைசியா பிருந்தாவனத்துக்கு போக சொல்லி பிருந்தாவனத்துக்கு போறேன். அங்க பார்த்தா ஒரு போஸ்டர், நல்லா பெரிய போஸ்டர், அதாவது இன்டர்நேஷனல் சொசைட்டி ஆஃப் கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ். சில புறப்பாதில் வந்து உட்காந்து நிற்கிற மாதிரி அப்புறம் எல்லாம் கீர்த்தனை பண்ற ஒரு போஸ்டர். அப்படி போய் பார்ப்போம் சொல்லிட்டு போறேன். ஏன்னா அதுல என்ன போட்டுச்சுன்னா, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் போட்டுருச்சு. என்ன வருஷம் பாகவதம் கிளாஸ் நடக்குது போட்டிருக்கு, டீடைல் போட்டிருக்கு. என்ன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மகாபுருவ படம் ஒரு சைடு படம் இருக்கு. எஸ், அவர் எதிர்பார்த்த 3 இருக்கு. நான் அவர் பார்க்கணும். என்ன பண்றேன், நேரா போறாரு. அங்க பார்த்த வெள்ளக்காரங்க பிருந்தாவன் டேங்க் ஒன்றும் கட்டல. வெள்ளக்காரங்க என்ன பண்றாங்க, அங்க அப்பதான் வந்து எல்லாம் வந்து அங்கதான் வந்து எல்லாமே குளிக்கிறது, எல்லாம் அங்க போறது வர்றது எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ற முதல் போயிட்டு யாரும் பாக்குறாங்கன்னா, பிரம்மானந்த சுவாமி புறப்பாதர் கூட அந்த காலத்துல அப்படியே கூட இருப்பாரு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஜெயின்மா இருப்பாரு, பெருசா இருப்பாரு பிரம்மானந்த சுவாமி. அவரு கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த சுவாமியை பார்க்கணும். ஏன்னா அவர் என்ன பண்றாரு, இந்த ஆளும் தெரியல, ஒழுங்கும் தெரியல, தெரியலன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லிட்டு புறப்பாதைக்கு போறாரு. அது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா புறப்பாதையில மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு அப்பதான் உட்காந்து சாண்டி பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா? அவர் சொல்றாரு, புறப்பாடி இந்த மாதிரி வந்து ஒரு சாது வந்துருக்காரு, ஒரு பார்க்கணுமா அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன பண்றாரு, வெல்கம் கூப்பிடுங்க. அப்புறம் என்ன பண்றாரு, வராரு. அந்த டோர்ல நடந்து வந்து இப்ப வந்து போஸ்ட் வந்து அந்த ரூமுக்கு நுழையிறாரு. ரூமுக்கு நுழைஞ்சா புறப்பாதி சாண்டி பண்ண உட்காந்துருக்காரு. அவர் தெரிஞ்ச புறப்பாதி கால் உட்காந்துருக்காரு. உட்காந்துருக்காரு. அவர் வந்து அப்படியே சாண்டி பண்ணி பாக்குறாரு. பார்த்தோன்னே இவர் வந்தோம் நமஸ்காரம் பண்றாரு. நமஸ்காரம் பண்ணோம். இது வரைக்கும் எந்த டைலாகும் இல்லை. வராரு, அமைதியா வராரு, நமஸ்காரம் பண்றாரு, ஏஞ்சி நிக்கிறாரு. ஏஞ்சி நின்றோடனே, நீ தீட்சை எடுத்துட்டியா சொல்லி கேட்டாரு. யாரே சில புறப்பாதர், அது ஹரிகிருஷ்ணா தீட்சை எடுத்து சொல்லி கேட்கிறாரு. இல்ல, ஓகே நான் கொடுக்குறோம் தீட்சை. போஸ்டர் தான். ஏன்னா இவர் வந்து தீட்சை எடுக்கிறதுக்காக தான், ஒரு குரு எடுக்கிறதுக்காக தான் வெயிட் செய்யறாரு. என் மனசுல உள்ளது யார் புரிஞ்சுக்கிறாங்க பாக்குறதுக்கு. ஏன்னா அவர் புறப்ப எடுத்தோட நான் தீட்சை கொடுக்குறேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உனக்கு என்ன தெரியும், நான் ஸ்கூல் வாத்தியார் இந்த மாதிரி, உனக்கு சமஸ்கிருத தெரியுமா தெரியும், உனக்கு ஹிந்தி தெரியுமா தெரியும், பெங்காலி தெரியுமா தெரியும். ஓகே, நீ என்ன பண்ணேன், நான் ஒரு புக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு பேக் டு கோடை பக்கத்து வாங்கினா பேக் டு கோடை மேக்சின் ஒரு ஆர்டிகல் எடுத்து சொன்னாரு ஒரு குருவை. நீ இதை வந்து எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணல, அவர் பேன் படிச்சு அங்கே கொஸ்டின் செய்ய சொன்னாரு. உடனே வந்து ஒரு ஆர்டிகல் டக்குன்னு வந்து ஹிந்தியில் ஒரிஷாவில் எல்லா லாங்குவேஜும் மாற்றினாரு. ஓகே, நீ என்ன பண்ண, ஒரிஷா லாங்குவேஜில் பேக் டு கோஆர்டினேட் மேகசினை எல்லாத்துக்கும் மொழி நீ எல்லாத்துக்கும் மாற்று. ஏன்னா நீ கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ண பார்க்கறதுக்கு. அப்புறம் வந்து அவர் வந்து இங்கிலீஷ் நல்லா வந்து அவர் இங்கிலீஷ் வாத்தியா இருந்தாங்க. அப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாங்க, அவர் வந்து சேவை செஞ்சுட்டாங்க. ஆனா பிருந்தாவனத்துல என்ன நடந்துச்சுன்னா, இவர் வந்து
ஒரு பார்க்க வந்து இப்பதான் அவர் வந்து பார்க்க பெருசா இருப்பாரு, அவர் உடம்பு பெருசா இருக்கும். ஆரம்பத்தில் வரும்போது அவர் வந்து ரொம்ப வந்து இப்படிதான் இருப்பார், குச்சிமே தான் இருப்பார், அவர் குச்சிமே தான் இருந்தாரு. ஜெய் ஸ்ரீ ராதா கோபால் ஜூக்கிட்டு அவர் மகாராஜ் வந்து அப்ப இருக்கும்போது அவருக்கு முதல் கிடைச்ச சேவை வந்து என்னது, முதல் கிடைச்ச சேவை கிச்சன்ல பாத்திரம் கழுவுறது, பாத்திரம் கழுவுறது, வெளியில சுத்தி கழுவுறது, இதெல்லாம் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வந்து சமைப்பாரு. அப்ப சமைக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் வந்து அவரோட சமையல் வந்து என்ன பண்ணா புரோபாதுக்கு போவோம். அப்புறம் சொல்லி யார் சமைச்சதுன்னு வந்து பிரஜபத்து மாணிக்கு அவரு தான் சமைச்சாரு. ஓகே, அப்ப இந்த மாதிரி நிறைய ஒண்ணு அப்புறம் பிறகு புரோபாதுக்கு தீட்சை வாங்கும்போது ஸ்ரீ ஸ்ரீமன் கோரங்க மகாராஜுக்கு தீட்சை வாங்கும் போது இது வந்து புக்கில் இருக்குமோ தெரியல, நான் வந்து ஒரு தனியா ஒரு மாதாஜி பேசுனது அவங்க தனியா ஒரு லெட்டர் எழுதிட்டாங்க, அதை நான் படிச்சிருக்கேன். அதாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ட்ரெயின்ல தான் வந்து எல்லாரும் வராங்க எங்க பிருந்தாவன தீட்சை வாங்குறதுக்கு. அப்ப அவங்க வந்து என்ன பண்ண நிறைய விலக வராங்க, அன்னைக்கு வந்து பூர்வபாதம் தீட்சை கொடுக்க போறாரு, பிருந்தாவனம் கொடுக்க போறாரு. அப்ப அந்த 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 தீட்சை அந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மகாராஜோட பேரும் இருக்கு. அப்ப வந்து அவர் ரொம்ப நேரம் வந்து ட்ரெயின்ல நம்ம கூட வந்தாரு. ஆனா அவர் பாத்தீங்கன்னா அவர் சொல்றாங்க, நான் வந்து ஃபுல்லா அவர் கூட ட்ரெயின்ல வந்தேன், அவர் கொஞ்சம் கூட சிரிக்கவே இல்லை, கொஞ்சம் கூட எதுவுமே இல்லை. அவர் வந்து ஃபுல்லா வந்து நான் பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன புரிஞ்சுச்சுன்னா அவர் ஃபுல்லா வந்து சீரியஸா தான் இருந்தது, அந்த டே ஃபுல்லா சீரியஸா தான் இருந்தாரு. தென் ஆல்சோ நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரே ஒரு கிளிப் இருக்கும், அந்த வெள்ளக்காரங்க எடுத்திருப்பாங்க. அவர் வந்து தீட்சை வாங்கும்போது அந்த தீட்சை அந்த யக்னி சேர்ல அவர் உட்காந்துருப்பாரு ஸ்ரீ குரு மகாராஜ். தென் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா மறு தீட்சையிலே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சன்னியாசி கொடுத்தாரு, உடனே கொடுத்தாரு. ஆனா ஃபாரினருக்கு அந்த உடனே கொடுக்கல, ஏன்னா சன்னியாசி வந்து ரொம்ப வந்து உயர்தரமானது, ரொம்ப வந்து டாப் மோஸ்ட். ஆனா கோர்மண்டேஸ்வர மகாராஜ் வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து அவர் சன்னியாசி தீட்சை கொடுத்தாரு, உடனே கொடுத்தாரு. நிறைய பேர் கேட்டாங்க, வாய் நீங்க வந்து உடனே ஹரிநாமம் கொடுத்துட்டீங்க, ஹரிநாம தீட்சை கொடுத்துட்டீங்க, இனிஷியேஷன் கொடுத்துட்டீங்க, பிராமி இனிஷியேஷன் கொடுத்துட்டீங்க, சன்னியாசியா கொடுத்துட்டீங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இஸ் நாட் ஆர்டினரி மேன், இஸ் a born வைஷ்ணவா. அவர் வந்தே வந்து இந்த சொசைட்டியாவே வந்துக்கிறாரு, அவர் கிருஷ்ணர் அனுப்பிவிட்டாரு, நீ அவங்க கிட்ட வந்து சாதமா நினைக்காது. அப்ப அந்த மாதிரி மகாராஜ் வந்து பிறகு வந்து புவனேஸ்வரில் வந்து கோயில் கட்டாரு. ஏன்னா பூர்வபாத 108வது கோயில வந்து அவர் வந்து நித்யானந்த சதுர்தசிக்கு வந்து 1977 கடைசி வந்து பூர்வபாத அடிக்கல் நடிட்டு போயிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பல ஸ்ட்ரகிள் பண்ணி மகாராஜ் தான் கட்டினாரு. பிறகு அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் ஒண்ணு இருக்கு. ஏன்னா வந்து அதுல வந்து நான் வந்து இது புக்கில் இருக்காரு, இது வந்து நாங்க அவங்க டிவோட்டட் பேசும்போது கட்டுது. என்னன்னா டெம்பிள் வந்து கட்டுறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடி இருக்கு. கீழே வந்து அந்த பேஸ்மெண்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க, நிறைய வந்து இரும்பு கல் இதெல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது வந்து ஃபுல்லா காடு. வெள்ளக்காரன் 2 பேர் அனுப்பி விட்டுருக்காரு, நீ போயிட்டு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க வந்து அங்க போயிட்டு பார்த்துட்டு விட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஃபுல்லா காடா இருக்கு, இங்க வந்து எப்படி ப்ரோபாடா வந்து இது வந்து ஓகேவா வரும், இந்த காட்டுக்குள்ள வந்து எவன் வந்து இது பண்ணுவான், இது வந்து சரியா வராது. அப்புறம் சொல்றாரு, இல்ல இது ஒரு நாள் வந்து இந்த இந்த நகரத்தோடைய கேபிட்டலா வரப்போகுது. அதே மாதிரி நடந்துச்சு அது. ஆனா அவர் வந்து அந்த இது கட்டமா பில்டிங் கட்டும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆள் குறைவு, அவருக்கு ரொம்ப வந்து ஆள் குறைவு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணாரு. நீங்க பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன், அவர் வந்து எப்படி கிளாஸ் கொலெக்ட் பண்ணுவார்னா, அவர் வந்து போயிட்டு வந்து கிளாஸ் கொடுக்க போவாரு, கிளாஸ் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி டீச்சிங் பண்றதுக்கு ஹரிநாமம் வெளியே போவாரு. அங்க போகும்போது என்ன நடக்கும்னா, அவங்க வந்து சம்திங் டொனேஷன் கொடுப்பாங்க, இத்தனை பைசா கொடுப்பாங்க. அந்த காசெல்லாம் கிடைச்ச பிறகு அவர் என்ன பண்ணுவாருன்னா, அதை வச்சுதான் வந்து அவருக்கு வந்து அடுத்த காய்கறி வாங்குறது, அவர் சமைக்கிறதுக்கு, பகவான் நிவேதி பண்றதுலாம் பயப்பாரு. அப்போ ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா அவர் கூட கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க, கொஞ்சம் ஒரிஷா பீப்பிள்ஸ் அவங்க கூட கொஞ்சம் போல கூட வந்துட்டாங்க. ஏன்னா அது முன்ன வந்து ஒரே ஒரு புதுசு கட்டி அவர் ஒருத்தர் தான் தங்கியிருந்தார். அதனால தான் சொல்றேன், என்னைக்குமே வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். குரு ஒரு கட்டளையை வந்து கொடுக்குறாருன்னா, வாட் எவர் எனி கட்டளை, உங்களை வந்து என்னது ப்ரீச்சிங் பண்ண சொல்றாரா, இல்ல வந்து பகவான் சேவை செய்ய சொல்றாரா, இல்ல வந்து புக்கு எழுத சொல்றாரா, இல்ல வந்து ஏதாச்சும் நீ வந்து நீ என்ன எனி கட்டளை எனி சேவா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாருன்னா, அது வந்து 10ஓட 11 எடுத்துக்கூடாது. ஆமா எப்போதும் கிளாஸ்ல சொல்றதானே, ஓகே 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 அப்படி இல்லை. அந்த குருவோட கட்டளையை நம்ம சின்சியரா எடுத்து வாழ்வோ சாவோ, இந்த குரு சொன்ன கட்டளைக்காக யாரு வந்து மாடு மாதிரி உழைக்கிறாங்களோ, எப்படி மாடு மாதிரி எப்படி ரசித்துவே மாடு எப்படி உழைக்கும், செக்கு ஆடுறதுலாம் பார்த்துக்க மாட்டீங்க,
பார்த்தீங்கன்னா ஒரு மாலை கேட்டுருவாங்க, அது பாட்டுன்னு வந்து அது அங்கேயே சுற்றி இருக்கும். ஓகேவா? அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள நிறைய இதெல்லாம் போய் இன்கிரீடியன்ட் நிறைய போட்டுருவாங்க. அப்போதான் அந்த ஆயில் வெளியே வரும். அப்போ மால் வந்து அப்படியே சுற்றிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து அந்த குரு கட்டளைக்காக யார் வந்து நிறைய உழைப்பு போடுறாங்களோ, என் குரு மாலை சொல்லிட்டாரு, என் குரு சொல்லிட்டாரு, ஓகே இல்ல பிரபு என் குரு மாலை எனக்கு எந்த கட்டளை கொடுக்கல, எந்த கட்டளை கொடுக்கல, அப்ப என்ன பண்ணணும்? எது சில பூர்வ கொடுத்து இருக்கிறாரு, 4 கோட்பாடு கடைபிடிக்கிறது, 14 மாலை ஜோப் பண்றது, உலக சாண்டிங் பண்றது, டெம்பிள் ப்ரோக்ராம் கலந்துக்கிறது, சேவை செய்து சப்போர்ட் பண்றது, இதுதான் நம்ம கட்டளை. இது தவிர்த்து ஸ்பெஷல் கட்டளை கிடைக்கும் போது அதையும் ஃபாலோ பண்ணணும். எனக்கு கட்டளை கிடைக்கலன்னா இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் கேட்பாங்க, பிரபு எனக்கு கட்டளை கிடைக்கலையே, பிரபு எனக்கு குரு மாதிரி சொன்னும் எனக்கு ஸ்பெஷலா சொல்லலையே, 4 கோட்பாடு சொன்னாரா, சொன்னாரு, 14 மாலை பண்றவங்க சொன்னாரா, சொன்னாரு, அது ஒழுங்கா பண்றோமா, பிரபு சில சமயம்லாம் பண்ண முடியாது பிரபு, அதை சீசியரா செய்யணும். புக் படிக்க சொன்னாரா, படிக்க சொன்னாரு, படிக்கிறீங்களா, இல்ல பிரபு, அதை செய்யணும். கட்டையெல்லாம் வந்து புறப்பாத மாதிரி நம்ம தனியா ஒரு இடத்துல பிச்சிங் பண்ண சொல்றாரு, அப்படிலாம் கிடையாது. நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து சாதனை இவ்வளவுதான் செய்வோம், அதான் அது கட்டளை. அதுமாதிரி ஏதாச்சும் ஸ்பெசிபிக் கட்டளை தான், என்ன எனி கட்டளை கொடுத்தாலும், என்ன எனி ரூல்ஸ் ரெகுலேஷன் சொன்னாலும், அது யார் வந்து சிறப்பாக அது வந்து உழைப்பு நம்ம முழு எஃபர்ட்டோட செய்யறோமோ, தென் வந்து 2 விஷயம் நடக்கும். ஒன்று நம்மளுடைய எஃபர்ட், நம்மளுடைய உழைப்பு, ஒன்று வந்து என்னது பகவானோட கிருபா, பகவான். அது ரெண்டும் சேர்ந்து நடக்கும் போது தென் நம்ம வந்து பகவான் நம்ம கூட வச்சுக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தாமோதர லீலா தத்துவம். தாமோதர லீலா வந்து யசோதாமா என்ன பண்ணுவாங்க, கையில கட்டாங்கல்ல, 2 இன்ச்சு பத்தாது, 1 இன்ச்சு வந்து என்னது நம்மளோட உழைப்பு, 1 இன்ச்சு வந்து என்னது நம்மளோட பகவானோட கருணை. இந்த ரெண்டும் சேரும் போது தான் அவங்க வந்து கிருஷ்ணனை கட்ட முடியும். அதே போலதான் நம்ம வந்து எப்ப வந்து நம்மளுடைய ஃபோர்ஸ், நம்மளோட உழைப்பு, பகவான் கிட்ட பிச்சு கூட கூடாது, அது கூட அதை கூட அது கூட அது கூட இது முடிஞ்சு அது கூட அது கூடன்னு கேட்கவே கூடாது. எதுக்கு கேட்டுக்கிட்டேன்? நம்மளை பேபிலே அந்த கிருஷ்ணர் பேபிலே பாக்குறாரு. நீங்க பேபி வயிற்றுல இருக்கும் போது நம்ம சாப்பாடு கொடுத்துருக்காரு. உண்மையிலே நம்ம பேபியில வயிற்றுல இருக்கும் போது நீங்க சாப்பாடு கேட்டீங்களா, கொடுத்தாரா இல்லையா? நம்ம சாப்பாடு சுத்தம் போயிட்டு நம்ம வயிற்றுலேயே நமக்கு என்ன கொடுத்துட்டே வராது. பெருசான பிறகு நம்ம வந்து எது கேட்டுக்கிட்டே அவருக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்க, நம்ம என்ன கேட்கணும்? பக்தி. ஓகே, முக்கியமா கேட்கணும். கூட என்ன கேட்கணும்? சொத்து மகா என்ன கேட்கணும்? கருணை, கிருபா, கருணை மட்டும்தான் கேட்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து கிருஷ்ண பக்திக்கு வருது. கருணை சம்பாதிக்கணும். அந்த கருணை சம்பாதிச்சாதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பக்தியிலையும் சரி, இந்த அறிவு மூல மண்டை எல்லாம் வந்து ஒழுங்கா ஆகும். ஓகேவா? தென் இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன் போல, இப்படி சொல்லியிருந்தேன், என்ன சொல்லிருக்கீங்க? ஒண்டியார் கிராமத்துல இருந்தாரு. அந்த பாத்தீங்கன்னா அந்த ஒண்டியார் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி தான் இந்த கட்டளையை குரு சொல்லிட்டாரு, என் குருபா சொல்லிட்டாரு, இதை செய்ய சொல்லிட்டு செஞ்சே இருந்தாரு. வந்து பாருங்க, அதுக்கப்புறம் ஒத்தாளா இருந்தாரு, அப்புறம் நிறைய பேர் வந்தாங்க, அப்புறம் டெம்பிள் கட்டினாரு, அப்புறம் நிறைய பேர் வந்தாங்க, அப்புறம் அவர் ஃபேமஸ் ஆவாரு, நிறைய பேர் வந்தாங்க. இப்ப புவனேஸ்வர் டெம்பிள்ல கிரௌட் எவ்வளவு தெரியுமா? சாதாரண ஒரு ப்ரோக்ராமுக்கு வெத்து நாள், சாதாரண ஒரு பிக் டேல, சாதாரணமா ஒரு புதன்கிழமை வச்சுங்க, இல்லைன்னா ஒரு செவ்வாய்க்கிழமை வச்சுங்க, ஒரு மத்தியான நேரத்துல இல்லைன்னா ஒரு சாயங்கால நேரத்துல ஏதாச்சும் ஒரு சாதம் கிளாஸ் இருந்துச்சுன்னா அந்த கூடுற கிரௌட் வந்து மினிமம் 100 பேர் இருப்பாங்க. மினிமம் ஒரு சாதாரணமா 100 பேர் இருப்பாங்க. கிரௌடு போவோம் வரும், பஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். உள்ள போவாங்க வருவாங்க, வைக்கிற சாப்பாடுலாம் முடிஞ்சிடும். நிறைய ஸ்வீட் கடை, அந்த கடை, இது கடை எல்லாமே இருக்கும். இப்போ டிவோட்டி அவங்க விற்பாங்க. அது போக அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த என்னது இந்த இப்போ நம்ம தைவசம் இருக்குமா, அந்த மாதிரி போயிட்டு வருவாங்க. ஃபெஸ்டிவல் டைம்ல முடிச்சு நீங்க அந்த ஹைவே பக்கத்துல ஹைவே அப்ப பாத்தீங்கன்னா அந்த ரோடு வரைக்கும் கிரௌட் போயிடும், வெளியே வரைக்கும் போயிடும். அந்த மாதிரி இது வந்து எப்ப நடக்கும்? குரு கட்டளை நம்ம வந்து சின்சியரா இருக்கும் போது, குருவோட கருணை இருக்கும் போது அந்த இடம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து மேல வந்துடும். தட் இஸ் philosophy. and also நான் பெருமைக்கு சொல்லல, நானும் வந்து இதுல இந்த 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 தத்துவத்தை இன்னொரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். இப்ப நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா இஸ் a very very simple. நம்ம வந்து முதல்ல ஹவுஸ் ப்ரோக்ராம் தான் இருந்தோம். சாதாரண ஒரு ஹவுஸ் ப்ரோக்ராம் தான், ஒரு 10 பேர் தான் இருந்தோம். 10-15 பேர் அங்க உள்ள லோக்கல் பேர் இருந்தாங்க. அங்கேயே இது மாறி வரும்போது ரொம்ப சாதாரண, ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இருக்கும் போது நான் வந்து குரு மாஸ்டர் கேட்டேம்மா, குருதேவ் இந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரகிளா இருக்கு, கோவிட் ஆரம்பிச்சிருச்சு, இருந்த கொஞ்சம் பேர் வர மாட்டாங்க, இவங்களுக்கு எப்படி நான் கொண்டு வருதுன்னு.
ஏன் குருமாரிச்சு என் குருமாரி சொன்னேன். ஏன்னா வந்து அவங்க வேற ஒரு இடத்துல கிளாஸ் நடத்திருந்தேன், அதுவும் போயிடுச்சு. இதுவும் வந்து எல்லாம் உடனே போயிடுச்சு. அங்கேயே இருந்து மாறி வரும்போது நாங்கள் வர முடியாது சொல்லிட்டாங்க நிறைய பேர். என் கூட ஆரம்பத்தில் வந்தவங்க எல்லாருக்கும் தெரியும். வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க அங்கே. 10 பேர் தான் உட்காந்துருவோம். அப்போ என் குருமாரி சொன்னார், இது ஜஸ்ட் குரூப் பிரிச்சிங் பண்ணுங்க, அதை சேவை செய்யுங்க, அது எல்லாமே கோபால் வில் அரேஞ்ச், எவ்ரிதிங் கோபால் வில் அரேஞ்ச். அவன் சொன்னேன். அதே போல் படிப்படியாக ஏதோ குரு சொல்லிட்டா நம்ம செய்வோம், அவ்வளோதான். வாழ்வோ சாவோ நம்ம வந்து இது இந்த முழுசா இறங்கிடுவோம். இறங்கி இதில் வந்து பயணம் பண்ணுவோம். அது வெற்றியோ தோல்வியோ அது பகவான் பார்த்துன்னு சொல்லிட்டு லைனை பஸ்ஸை வண்டி விட்டுட்டு அதோட வந்து வண்டி ஓட 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 ஏதோ கொஞ்சம் பேர் அப்படியே ஆள் பக்கத்தில் வந்தாங்க. என்ன வருஷம் வந்து பாருங்க. அதே போல 2023 நம்ம வந்து அதை வந்து மகாராஜ் பார்க்க போயிருந்தோம். அப்போ ரீசமாக சொன்னோம், இந்த மாரி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சொந்தமான இடம் இல்லை மகாராஜ், எல்லா டெம்பிளும் சொந்தமாக இடம் இருக்கு, நாங்கள் ஒன்றும் வந்து அந்த இடத்துல நிற்கிறோம், இன்னும் சேவைலாம் கட்டி இருக்கிறோம், எவ்வளோ வருஷம் சேவை கட்டுன்னு தெரியல, நானும் மூட்டை காசு கொடுத்து அந்த காசு வச்சு தான் ஒரு நிலத்தை கூட வாங்கிக்கலாம் போல. இப்போ கோபால் வில் போயிட்டு வந்தோம். 2024 வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மாதிரி இடம் இருந்துச்சு. ஓகேவா? இது எதுக்காக சொன்னா ராஜன் அவன் பெருமை பேசுறான் அப்படி இல்லை. இப்போ நீங்க உதாரணம் கேட்குறீங்களா, எங்கெங்கேயோ உதாரணம், அந்த உதாரணம் நம்ம மத்தியிலும் நம்மளுக்கும் நடந்திருக்கு. அது சொல்லதான் நான் சொல்றேன். நான் வெரி சோ மச் ஸ்ட்ரகல். ஓகேவா? அது தாண்டி 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 ஒரு இடம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த இடம் சாதாரணமாக கிடைக்கல. இந்த இடத்துக்கு வந்து அவ்வளோ போட்டி. ஆல்ரெடி ஒரு சைனீஸ் வந்து லோனே போட்டு அவர் பாதி ப்ரோசஸ் போயிடுச்சு. என் கோபாலஜி போய் கேன்சல் பண்ணிவிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வெயிட்டிங் இருப்பாங்க. நிறைய பேர் இந்த லோனை வந்து இந்த இடம் பார்க்கலாம் வெயிட்டிங் டக்குன்னு எனக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் கால் போல. நான் யதார்த்தமா ஏன்னா லோகேஷ் தெரியும் சொன்னாரு, பிரபோ போய் தேடுங்க, பிரபோ போய் தேடுங்க, எங்காச்சும் கிடைக்குங்க. நான் அலையிறேன், எங்கெங்கயோ போறேன். அவர் பார்த்தா சொல்லிட்டா லுனாசல் அந்த சைடு சொல்லிட்டா, ஐயோ இங்கேருந்து எப்படி இவங்கெல்லாம் கூட்டு வருது, ஐயோ இங்கேருந்து இங்கே கூட்டு வர்றதுக்கே படாத பாடு போறேனே, இங்கிருந்து அங்கே போயிடுச்சுன்னா பிரபோ தூரமா இருக்கு பிரபோ, அது காமலா பிரபோ சொல்லிட்டாங்கன்னா எனக்கு மனசுலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். எப்படா ஐயோ புலம்புறேன். சாதாரண புலம்புல என் புலம்பு எனக்கு மட்டும்தான் தெரியும். மண்டையை போட்டு கழட்டி ஒன்றும் பண்றேன். அப்புறம் அப்படியே டவுன் ஆயிட்டேன். அப்போ வந்து அவங்ககிட்ட போயிட்டு அங்க ஒரு இவங்க இருப்பாங்க, யாரு அவங்க ஏஜென்ட். அப்ப அவங்க சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து லுனாஸ் தான் முடிவாயிருச்சு. யாருக்கும் நிறைய பேர் தெரியாது. லுனாஸ் ஃபிக்ஸ் பண்ணிச்சு. அது வீடு பார்த்தேன். இது எப்படி இங்க எல்லாத்தையும் இங்க நம்ம மூளை கூட்ட வர போறோம். அப்போதான் வந்து சொல்லும் போது அப்புறம் பாதி வெளியே ஆகிட்டு நான் காடியில வர போறேன். அவன் சொன்னா ரவி மதிச்சு சொன்னாங்க. என்ன கேட்டேன், ஒரு இடத்துல ஐடி கிட்ட உங்க இடத்துக்கிட்ட ஒரு வீடு இருக்கு, ஆனா வந்து அது கேன்சல் ஆயிடுச்சு ஒரு லோனு, பாருங்க. ஆனா இது எங்கன்னு சொல்லி 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 கேட்காம நம்ம செட்டு கிட்ட இது எங்கன்னு. ஏன்னா இந்த இடம் முதல்ல வந்து அந்த அடிக்கல் வச்சாங்களேங்க, அப்பையில இருந்து நான் அங்கேயே இதை வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஏன்னா அங்க அப்ப நான் ஒரு சேவை செய்வேன், இந்த கிளினிக் சேவை எல்லாம் சேவையும் நானும் எதுவும் செய்வோம், மாற்றி செஞ்சுட்டு இருப்போம். அப்ப நான் வந்து செய்யும் போது பார்ப்பேன், அட்டி சத்தம் டம் டிம் டம் 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 ஓடும். அது கோபால் இது உண்மையே நடந்தது. கேட்டேன், பகவானே இங்கெங்கயோ சொல்றீங்க, இங்க எதுக்காக உங்க இடம் கிடைச்சிச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியா ஏறாதானே. ஆனா எனக்கு உண்மையிலே வந்து சும்மா சொல்லி வைப்போம், நடக்குதா இல்லையே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு யாரும் என்ன கண்டாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இது நான் ஒரு தடவை இங்க இந்த ஷாப் ரோட் இல்லைங்களா, இதை வந்து கொஞ்சம் ஃபுல்லா மறைச்சிட்டாங்க. அப்போ வந்து பெரிய பேனர் போட்டுருந்தாங்க. கால் பண்ணா அவங்க ஏஜென்ட் பேசலான்னு நான் சும்மா கால் பண்ணேன், இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் கடை இருக்கேன் அப்படின்னா 10 வீடு இருக்கு, ஏதாச்சும் வந்து போஸ்ட் இருக்கா, சும்மா சொல்ல புக்கிங் அப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனா அவங்க என்ன கடை போட்டுருந்தாங்கன்னு தெரியல. நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் ஆகி ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்து நான் குருமராஜ் பார்த்து வந்து அதுக்கப்புறம் வந்து இது வந்து நடந்துச்சு. ஏன்னா அப்பதான் வந்து நான் முதல்ல நான் ஒரு நாள் வந்தேன். எனக்கு தெரிஞ்ச ரோடு யாருமே இல்லை, உள்ள மயான அவிதி. நான் வந்தேன். நான் என்ன நினைச்சா பக்கத்து வீடு அந்த 3வது வீடு சிங் வீடு நினைச்சிட்டான். இவரு நவூரி எப்படிதான் இருக்கும் நம்ம திருப்பி இல்ல 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 போடா கடைசிக்கு போடான்னு சொல்லிட்டாவ. அப்பதான் வந்து பார்த்தேன். பார்த்து அவசரமா தெரிஞ்சாங்க நம்ம கிடைக்க இல்லையான்னு. அப்போ நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கு நம்ம லோன் போடுறது நம்ம கொஞ்சம் இது பண்ணியிருந்தோம். அப்போ வெயிட் பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து அந்த எப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் நிம்மதியாக இருந்துச்சு. இட்ஸ் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. நான் வந்து என் பெருமையை சேர்த்து நான் சொல்லலை. நம்ம வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் சின்சியர் காரணம்னா பகவான் வந்து நிறைய நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவார். ஓகேவா? தட் இஸ் இதை பர்டிகுலர் உதாரணம். அதனால நான் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா
இந்த நமஹட்டா வந்து வெரி ரொம்ப வந்து ஸ்பெஷல். எல்லாருக்கும் எல்லாருக்கும் டிவோட்டி சரி. இன்னொரு வருஷம் பார்த்தீங்கன்னா கோகுல் நமஹட்டா மாதாஜி வராங்க, இன்னொரு வருஷம் கூலி மலராம எல்லாரும் வராங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷல். ஓகே, இன்னும் நிறைய இருக்கு, ஸ்பெஷல் போகலாம், நிறைய விஷயம் இருக்கு. டைம் ஆயிடுச்சு, நான் கொன்க்ளூஷன் வந்துடுறேன். கொன்க்ளூஷன் ஓகே. அதாவது நான் ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். ஓகே, ஒரு குருவோடைய தகுதி வந்து என்னதுன்னா, ஒரு புஸ்தகம் ரெடி பண்ணிருங்க. அதாவது குருவோடைய தகுதி வந்து என்னதுன்னா, ரொம்ப விஷயங்கள் இருக்கு. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன். ஓகே, சைத்திர சேதாமிருதா கிருபா விப்ரகிபா ஞாசி சூத்ரா கேனே நாயா ஏயி கிருஷ்ணா தத்வவேதா சேயி குருஹாயா. கிவா விப்ரா கிவா ஞாசி சுத்ரா காணி நியாயா. அதாவது ஒரு குருவோட தகுதி வந்து என்னன்னா, அவங்க வந்து விப்ரா, அவங்க வந்து பிராமணன் இருந்தாலும் சரி, கிவா ஞாசி அவங்க சன்னியாசியா இருந்தாலும் சரி, கிவா சுத்ரா அவங்க சுத்ரன கீழ்பட்ட ஜாதி இருந்தாலும் சரி, எந்த ஜாதி எந்த குலம் எந்த கோத்திரம் இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. ஏ கிருஷ்ண தத்துவவேதா, யாருக்கு வந்து கிருஷ்ண தத்துவங்கள் கிருஷ்ணரோட தத்துவங்கள் புரியுதோ அவங்க வந்து சே குரு ஹாயா, அவங்க குரு ஆகலாம். ஓகேவா? அதனால இது வெள்ளக்கார குரு, இந்த நெஹ்ரு குரு, இவங்க வந்து சைனீஸ் குரு, இவங்க ஜப்பனீஸ் குரு, இவங்க கிட்ட கேட்க மாட்டேன், நான் அவங்க கிட்ட தான் கேட்பேன். இந்த எண்ணம் எங்க வருதோ இட்ஸ் a very big அபராதம். இது என்னது? பிக் அபராதம். என்ன ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஆழ்வார்கள் வாழ்க்கையிலையும் வந்து இது நடந்திருக்கு. அவங்க வந்து திருப்பான ஆழ்வார் வச்சுக்கங்க. திருப்பான ஆழ்வாரும் வந்து அவர் வந்து கீழ் பானை கொடுத்து பிறந்தவர், அவரே ஒதுக்கி வச்சாங்க. அவர் வந்து ஆழ்வாரோட ஒரு ஆழ்வார். அதே போல என்னைக்குமே குரு வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவர்கள் தகுதி வந்து பிறப்பால முடிவு பண்றது கிடையாது, அவங்களுடைய நாலேஜ் அதால முடிவு பண்றது. அதனால பாருங்க, சரித்திர ஒரு வாட்டி நீங்க போட்டி பாத்தீங்கன்னா எல்லா சரித்திர முக்கால்வாசி மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டோரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பகவான் டிவோட்டி எல்லாத்தையும் வந்து பகவான் எங்க வச்சிருப்பானா, கீழே தான் வச்சிருப்பாரு. சுத்திரன் சண்டா வேற எங்க வட்டி மலை கீழே வச்சு அங்கேயே அந்த கதையை தூக்கி வருவார், வாழ்ந்துட்டு வருவார். வாய் எதுக்காக? இந்த கதையில முக்கால்வாசி வர ஸ்டோரி எல்லாரும் பாருங்க, பணக்காரர்களும் ராஜாவும் பக்தர்களும் இருக்காங்க, அது வேற. ஆனா மோஸ்ட் ஆஃப் ஸ்டோரிஸ்ல பகவான் பக்தர்கள் கீழே தான் போடுவார். அவரு அங்கே அட்டி வந்து வாங்கி வராம அந்த ஸ்டோரி எல்லாம் அப்படிதான் வந்து வரும். வாய் பிகாஸ் நம்ம மனசு நிறைய அழுகு இருக்கு. நம்ம பண்டிதா சமம் எல்லாத்தையும் சமம் பார்த்தது. அதனாலதான் வந்து எல்லாரும் வந்து சமம், யாரும் வந்து ஏற்றத்தாழ்வு கிடையாதுங்க. ஓகேவா? கலோ சூத்திர சமவா, கலியுகத்துல எல்லாருமே சூத்திரர்கள் தான், எல்லாமே கீழே தான். யார் உயர்ந்தவங்க? யார் கிருஷ்ண பக்தி எடுத்துட்டாங்க, யார் வந்து கிருஷ்ணரை தொழுகிறாங்க, யார் ஹரிநாம பஜனை பண்றாங்க, யார் பகவான் ஒத்துக்கிட்டாங்க, யார் பகவான் செய்வாங்க, அவங்க தான் உயர்ந்தவங்க. அது எடுக்காத அது செய்யாத பட்சத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனுக்கு வந்து நரக பிராப்தி தான். ஓகே, அதனால குரு அதாவது எனி கண்டிஷன் எந்த இது இருந்தாலும் கிருஷ்ண தெரிஞ்சா குரு தான். ஓகேவா? இன்னும் நிறைய இருக்கு. ஒரு குருவோடைய 24 சிம்டம்ஸ், அப்புறம் வந்து இன்னும் நிறைய எப்படி போயிட்டே இருக்கும். இது நிக்காது இதுக்கப்புறம். அதனால ஐ கன்க்ளூட் என்ன சொல்லி விஷயம் வந்து முடிச்சிருக்கோம். போவாத, கிட்ட பேசிட்டே இருப்பேன், நார்மலா பேசிட்டு இருப்பேன். எஸ்பி தான் ப்ரூவ் பண்றேன் இங்கேயுமா? ஓகே, ஹரே கிருஷ்ணா. जय श्री श्रीमद गुरु गोस्वामी अभिभावती की जय श्री श्रीमद गुरु गोस्वामी व्यास पूजा महामहोत्सव की जय श्री राधा गोपाल जी की गौर प्रेमानंदे हरि हरि बोल. Any question?